நண்பர் மாதேவனோட நிறைய ஷோஸ் பார்த்துருக்கேன். Cafe by Cassette presents The Maathevan Show. Welcome to MPower. Welcome to The Maathevan Show. என்னோட எல்லா முயற்சிகளிலுமே உங்களோட ப்ரெசன்ஸ் இருந்திருக்கு, உங்களோட சப்போர்ட் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. I always see you all your efforts and your interviews, உங்களோட thought towards cinema is very very sensible. So all the best for your new venture. ஒன் மோர் அடிஷ்னல் தேங்க்ஸ் இருக்குது. எதுக்குன்னா நம்ம சேனல் கலர்லேயே சட்டை போட்டு வந்திருக்கீங்க. நான் வந்தோன்னு தான் பார்த்தேன், எனக்கு தெரியாது. ஒரு சர்ப்ரைசிங் கோஇன்சிடென்ஸ், சூப்பர். அண்ட் நான் ஏன் இந்த மாதிரியான ஒரு ரெட்ரோ தீம்டு மியூசிக் கெஃபேல வச்சு உங்களை இன்டர்வியூ பண்ணோம் அப்படின்னு நினச்சேன்னா, கார்த்திக் சுப்ராஜனுடைய படங்களில் எப்போதுமே காமன் எலிமெண்ட் இருக்குது அப்படின்னா ரெட்ரோ எலிமெண்ட்ஸ் தான். அந்த ரெட்ரோ லுக் அண்ட் ஃபீல், ரெட்ரோ எலிமெண்ட்ஸ். ஸோ தி வேர்ல்ட் ஆஃப் கார்த்திக் சுப்ராஜ் இஸ் ஃபுல் ஆஃப் ரெட்ரோ எலிமெண்ட்ஸ். அதனால தான் இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சு நாம் பேசணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுடைய ரெட்ரோ காதல் பற்றி சொல்லுங்கள். அதில் எனக்கு என்னன்னா, ஐ திங்க் என்னோட நான் வளர்ந்த அந்த டைம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மாதிரி க்ரியேட்டிவ் ஸ்பேஸ்க்குள்ளே வந்த டைம் வந்து 90s தான். 90s அந்த டைம் தான். பேசிக்கலி வந்து ஒன்று எழுதணும், ஒரு கவிதைன்னு ஒன்று எழுதலாம், இல்லை வந்து ஒரு ஸ்டேஜ் ப்ளே ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்கூல் டைமில் பண்ணும்போது வர்றது வந்து இட்ஸ் லைக் ஒரு ஆஃப்டர் 95 அந்த 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 ஜோன் தான். பட் ஆனால் அந்த நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்த படங்கள், அப்புறம் அந்த டைம் பீரியட்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அந்த க்ரியேட்டிவாக இந்த மைண்டு மாறுறதுக்கு முக்கியமான விஷயங்கள் அந்த 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 காலகட்டம் 90s காலகட்டம் தான். ஸோ எனக்கு எப்போவுமே அந்த 90ஸோட ஒரு இது மேலே எப்போவுமே ஒரு பெரிய லவ் இருக்கும். அந்த அந்த விஷயத்தில் ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும், அப்போ இருந்த வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், ஓவரால் லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், பீப்புள்கிட்டே ஒரு அந்த அந்த இது இருக்கு இல்லையா, லைக் வந்து பீப்புளே வந்து ரொம்ப ஒரு அதர் அவுட் சைடு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் கேரக்டர்ஸாக வந்து இருப்பாங்கன்னு தான் தோணுச்சு எனக்கு. இப்போ வந்து மோர் ஆஃப் திஸ் லாட் அதர் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை நம்மளுக்கு. பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு சொல்லிட்டு ஸோ ஒரு கேரக்டரை டிஃபைன் பண்ணுறதுன்னு இருக்குல்ல. இட்ஸ் நாட் லைக் நான் இப்போ வந்து தப்புன்னு சொல்ல வரல, இப்போ இருக்கலாம் தப்பு இல்லை பிடிக்காதுன்னு சொல்ல வரல. பட் ஆனால் அந்த டைமில் இருக்கும்போது அதுக்குள்ளே ஒரு நேச்சுரலாக ஒரு விஷயம், ஒரு நேச்சர், அந்த நேச்சர் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதுதான் எனக்கு வந்து க்ரியேட்டிவான சோன்ஸில் போகிறதுக்கும் அந்த டைமில் அதுதானே பார்த்துருப்போம். ஸோ அதனால நான் வந்து ஃபில்முக்குன்னு வந்துட்டு எழுத ஆரம்பிக்கும் போது ஐ திங்க் அது ஆட்டோமேட்டிக்காக வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த விஷயங்கள் வருது. அண்ட் ஒரு ஸ்க்ரீன் ரைட்டராக வந்து எனக்கு வந்து என்னென்னா, ஒரு ஸ்க்ரீன் ப்ளே உட்காந்து எழுதுகிறோம், ஒரு கதை ஒன்று யோசிக்கிறோன்னா, அந்த டைம் லைக் அந்த ப்ரீ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எரா இருக்குல்ல, அந்த ஸ்டோரி தான் வந்து கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக படுது எனக்கு. எதனாலனா பிளாட்டுக்கே பயங்கரமாக அது ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தோணுது. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு த்ரில்லர் ஃபில்மோ இல்லை ஏதோ ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மகான் வச்சு ரெஃபரன்ஸ் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. மகான் வந்து ஏன் வந்து அந்த காலகட்டத்தில் செட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ அவர் வந்து ஒரு தடவை சரக்கு அடிக்கிறாரு. சரக்கு அடிச்சுட்டு ஒரு நாள் வீட்டில் மாட்டுறாரு. அப்புறம் அவங்க உடனே கோச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ அவருக்கு வந்து அடுத்த வந்து ஒரு 25 வருஷத்துக்கு அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட அவரோட 60 இயர்ஸ் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. கரெக்ட். ஸோ அதுக்கு வந்து அந்த காலகட்டம் தான் ஹெல்ப் ஆகும். ஒரு இல்லைன்னா ஒரு சோஷியல் மீடியா இருக்கிற டைம்னு வச்சுக்கோங்களேன், எப்போ வேணால் அவரால் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அவங்க வந்து எங்கே போயிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எல்லாருமே கனெக்டடாகவும் ரீச்சபிளாகவும் இருக்காங்களே. ஸோ அது வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளேக்குள்ளே வரும்போது அந்த ஒரு மிஸ்ட்ரி இருக்குல்ல, மிஸ்ட்ரி ஆஃப் கனெக்ஷனோட டிஸ்டன்ஸ் இருக்குது, காத்திருப்பு இருக்குது. யாரையாவது நீங்கள் ரீச் பண்ணணுன்னாவோ இல்லை வந்து அவங்ககிட்ட வந்து நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுன்னாவும் அதுக்கு நீங்கள் நேரில் போகணும் அப்படின்ற அந்த விஷயம் இருக்குல்ல. இப்போல்லாம் ஏதாவது சீன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை ஃபோன்லேயே பேசியிருக்கலாமே அப்படின்னு தியேட்டர்லேயே கேட்டுறாங்க. ஃபோன்லேயே பேசிடலாம், வாட்ஸ்அப்பில் அதுக்காக இப்போ பண்ண முடியாதுன்னு கிடையாது. பட் ஆனால் எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு ஸ்பேஸ். உங்களோட கேசட் எரா பற்றி சொல்லுங்கள். நீங்கள் கேசட் வாங்கி கேட்டது, கேசட்டில் எழுதி கொடுத்து ரெக்கார்ட் பண்ணது. மதுரையில் வந்து அப்போ அந்த கேசட் ரெக்கார்ட் பண்ணுவாங்களே, அது வந்து நீ எப்போ கேசட் வாங்குறதுன்னு ஒன்று. கரெக்ட். இப்போ நான் வந்து ஒரு காலேஜில் ஸ்கூல் டைம்லாம் வைக்கும்போது கீஸ்டு கார்டம்னு ஒரு கடை இருக்கும் மதுரையில். வந்து அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அது கீஸ்டு கார்டம் வந்து ரொம்ப ஃபேமஸ். ப்ளஸ் வரிசையாக இப்போ மதுரையில் வர ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, இப்போ நகைக்கடை அப்படின்னா அந்த தெருஃபுல்லாக நகைக்கடை இருக்கும், வரிசையாக நகைக்கடையாக இருக்கும். பாத்திர கடைனா அதுக்கு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும், போனால் ஃபுல்லாக பாத்திர கடை. அது மாதிரி வந்து
இந்த பெரியார் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா வரிசையாக கேசட் கடையாக இருக்கும். அதில் வந்து ஒரு கடை ரொம்ப ஃபேமஸ்னால் கீஸ்ட்டுக்கான எனக்கு ஞாபகம் இருக்குது டக்குன்னு, ஏன்னா வந்து அங்கெல்லாம் இது வந்துடும். ஆனால் இது போக வந்து சின்ன சின்ன கடைகள் வந்து அவங்க வந்து டேப் ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பாங்க, நம்ம வந்து லிஸ்ட் எழுதி கொடுக்கணும். கரெக்ட். ஸோ அது எங்கள் அப்பா வந்து போய் எழுதிலாம் கொடுத்து அதெல்லாம் நிறைய வச்சுருப்பார், நிறைய கலெக்ஷன் இருக்கும் வீட்டில். வந்து டேபிள் கார்டை போட்டு கேஸ்ட்டை போட்டு அப்புறம் அது திருப்பி போடுறது, சம்டைம்ஸ் அது இழுத்துக்கும், இழுத்த உடனே அதை வந்து ஒரு பென்சில் எடுத்து சுற்றி அதை டைட் பண்ணி திரும்ப போடுறது, அதெல்லாம் மெமரியில் ஞாபகம் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் டைம் ஆனதுக்கு அப்புறமேட்டு நானும் லிஸ்ட்டில் சில பாட்டெலாம் ஆட் பண்ண சொல்லுவேன். அந்த மாதிரி என்ன மாதிரி பாடல்கள்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எழுதி கொடுத்து அப்பா எனக்காக இதையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு கொடுத்துருக்கீங்க? ஒரு நல்லவனுக்கு நல்லவனில் ஒரு பாட்டு எனக்கு அந்த மாதிரிலாம் சொல்லும் போது அவர் கேட்டுட்டு அது மாதிரி லிஸ்ட்டு வந்து எழுதி வரணும், இந்த பாட்டு வேணுமான்னு சொல்லிட்டு பார்த்தா மோஸ்ட்லி இளையராஜா சார் தான். இளையராஜா சாரோட விஷயங்கள் இதெல்லாம் இருக்கும். அப்பா வந்து பயங்கரமான எம்எஸ்வி சாரோட அந்த இசைக்கு பயங்கரமான இதுனாலும் அது ஃபுல்லாக பழைய பாட்டாக இருக்கும். ஸோ எனக்காக வந்து கொஞ்சம் அந்த டைமில் கான்டெம்பரரியாக புதுசாக இருக்க பாடல்கள் வந்து கேசட் போட்டு கொடுக்குற மாதிரி. எந்த பாட்டு ஆர் எந்த ஆல்பம் உங்களுக்கு உங்கள் வீட்டில் டேப் ரெக்கார்டரில் அப்படி கேசட் போட்டு கேட்டு அது இப்போ வரைக்கும் ஒரு சிக்னிஃபிகண்ட் மெமரியாக இருக்குது? தெரிஞ்சு பாபா வந்து ஐம் நாட் வெரி ஷுர் வெதர் அது சிடி வந்துச்சா கேசட் வந்துச்சான்னு. கேசட் தானே? ஆமாம், கேசட் அண்ட் சிடி. பட் யா, கேசட்ஸ் போட்டாங்க. ஏன்னா வந்து அது ஞாபகம் இருக்குது. ஏன்னா வந்து யூஸ்வலாக அப்போ நாங்களாக போய் நான் சொன்ன அந்த கிஷ்டிகானமில் போய் கேசட் வாங்கிட்டு வர பழக்கம்லாம் இருக்கும்போது அவன் அந்த கேசட் கவர்லலாம் பயங்கர க்ரியேட்டிவாக வர ஆரம்பிச்சிச்சு. லிரிக்ஸ்லாம் இருக்கும். லிரிக்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து அது பயங்கர ஃபோல்டபுளாக. முன்னாடிலாம் ஜஸ்ட் ஒரே ஒரு பேப்பர் இருக்கும். ஆமாம். அப்புறம் பார்த்தா அது வந்து ஃபோல்டெலாம் பண்ணிக்கலாம், அதுக்குள்ளே வந்து ஸ்டில்ஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ பாபா வந்து எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது. ஏன்னா பாபா வந்து அது கேசட்னா ஐ ஸ்டில் ரிமெம்பரிங் சீயிங் தட் அவரோட ஸ்டில்லாம் இருக்கும்ல, கால்லாம் ஒரு மாதிரி மாடிச்சு நிற்பார், அந்த ஒரு ஸ்டில் இருக்கும். அது ஒன்றும் நிறையா ஞாபகம் இருக்குது. அதை திரும்ப திரும்ப போட்டு கேட்டார். எனக்கு வந்து சமுத்திரம் ஓடிக்கிட்டே இருக்கும் எங்கள் வீட்டில், சமுத்திரம் பாட்டு. ஏன்னா அதுதான் அந்த டைமில் கையில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல பாட்டு ஆக்சுவலாக சமுத்திரம் தான். உங்களுடைய ரெட்ரோ லவ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபிலிம்ஸ்குள்ளே, ஃபிலிம் ரைட்டிங்குள்ளே கொண்டு வரலான்றது சின்ன சின்ன எலிமெண்ட்ஸாகவே நான் சொல்கிறேன். ஜிகர்தண்டா படத்தில் உங்களுடைய ஃபாண்ட்ஸ், நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டைல் ஆஃப் ஃபாண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை மியூசிக்கினுடைய அப்ரோச்சாக இருக்கட்டும், இல்லைனா இறைவி படத்தில் ஆக்சுவலாக அந்த படத்தில் நீங்கள் இதை வைப்பீங்க நான் நினச்சே பார்க்கல. ஒரு டிவி ஓடிட்டுருக்கோம், அதை கோலிவுட் கார்னர்னு ஒரு நிகழ்ச்சி ஓடிக்கிட்டு இருக்கும். அதில் கிளின்ட் ஈஸ்ட்வுட் பற்றி அவங்க பேசுவாங்க. அண்ட் இறைவி படத்தில் யூஸ் பண்ண கார், ஜிகர்தண்டாவில் யூஸ் பண்ண கார், மகானில் கார், லுக் அண்ட் ஃபீல், கிளின்ட் ஈஸ்ட்வுட் ரெஃபரன்சஸ், இப்படி உங்களுடைய படங்களில் ஆரம்பத்துலேருந்தே சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஈவன் பேட்டை வேலைன்னு ஒரு ரேடியோ கேட்டுட்டு இருப்பாரு, கரெக்டாக? இது எப்படி அந்த வேர்ல்டுக்குள்ளே கொண்டு வரீங்க? அது எனக்கு தெரிஞ்சு பீட்சா பண்ணப்போ அதில் பெருசாக இருந்த மாதிரி இல்லை. அதில் வந்து ஜஸ்ட் ஒரு இந்த இலவாசா மட்டும் அது கூட அது அது வந்து ரொம்ப நம்ம வந்து ஒரு மாதிரி இந்த ரெட்ரோ ஃபீலில் வைக்கணுன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வரல. எனக்கு வந்து ஜிகர்தண்டா எழுதும் போது தான் அந்த அசால் சேது கேரக்டர் டிசைன் பண்ணும்போது அவரோட, ஏன்னா பேசிக்கலி வந்து என்ன மாதிரி வீட்டில் இருக்காங்க, என்ன மாதிரி கார் வச்சுருக்காங்கன்றது ஒரு ஸ்டைல் எலமெண்ட்டாக அந்த கேரக்டர் டிசைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அதனால் அப்போ பார்க்கும்போது வந்து, ஆனால் அந்த டைமில் இப்போ நம்ம வந்து ஜிகர்தண்டா டைம் பீரியடாக பார்த்தா அது வந்து நடக்கிற காலகட்டம் வந்து அந்த டைமில் ப்ரெசென்ட் தான். ஸோ 2014 ஜிகர்தண்டா வந்துச்சு. ஸோ வந்து அது வந்து ஒன்றும் பீரியடாலாம் வைக்கல. அது வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் 2012 அந்த டைமில் நடக்கிற கதையாக தான் வச்சுருந்தோம். டைம் பீரியடாகவே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வச்சுருந்தோம். ஆனால் மதுரையில் இன்னும், மதுரைன்னு மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இன்னும் அந்த ஒரு அந்த பழைய பென்ஸ் மேலே ஒரு லவ் இருக்கும். அந்த அவங்களோட பழைய காரை எப்போவுமே வச்சுருப்பாங்க. கரெக்ட். அந்த ஃபஸ்ட்டு வாங்கின கார்லாம் ரொம்ப அப்படியே இருக்கும். ப்ளஸ் வந்து அவங்களோட அந்த வீட்டோட சோஃபாவோட கலரோ இந்த மாதிரி சேர்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து இன்னும் தே வில் மெயின்டைன். அதெல்லாம் இங்கே இருக்கும். ரொம்ப வந்து எடுத்து அப்படியே வந்து உடனே மாடர்னைஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரிலாம் ஐடியா இருக்காது அவங்களுக்கு. வந்து அதெல்லாம் அப்படியே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஐ திங்க் தேர் பீப்புள் லைக் அஸ். ஆமாம், அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது வந்து அந்த கேரக்டரை டிஃபைன் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால அப்போ வந்து எனக்கு யோசிச்சப்போ தான் அந்த ஃபஸ்ட்டு அந்த ரெட் கலர் ஒரு பென்ஸ் பழைய மாடல் கார் ஒன்று வச்சுக்கலாம். ஏன்னா வந்து கார் த்ரூ அவுட்டாக ஒரு கேரக்டர் இதில் வந்துட்டு இருந்துச்சு. ஆமாம், ஜிகர்தண்டில் வந்து அவன் போகிறது வர்றது எல்லாமே காரில் தான் வருவான்றனால வந்து அது ஒரு விஷுவலாகவும் நல்லா இருக்கணும். விஷுவலாக வந்து இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் டைம் காரை யூஸ் பண்ணால் அது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றதுனால, ப்ளஸ் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு எப்போவுமே நம்ம பார்க்குற நம்ம கேங்ஸ்டருக்குன்னு நம்ம பார்த்து பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆன காட்ஃபாதரோ இல்லை வந்து ஸ்கார்ஃபேஸோ இது மாதிரி படங்கள்லாம் பார்த்திங்கன்னா
அவங்க வந்து அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு கார் வச்சுருப்பாங்கல்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வரும். இப்போ ஏதோ ஒரு அந்த குட் ஃபெல்லாஸோட ஓப்பனிங் சீனே பார்த்தா அந்த பூட்டை திறக்கிற அந்த இது இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷன் தான். அந்த ஜிகர்தண்டாலே அந்த பூட் திறக்கிற ஒரு ஷார்ட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கார் பச்சிக்கலான்ற மாதிரி சொல்லி ஒரு ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சு. அண்ட் யூசேஜ் ஆஃப் சாங்ஸ் ஜிகர்தண்டால தான் ஃபஸ்ட்டு வந்து மலர்ந்து மலராத. ஏன்னா மலர்ந்து மலராத சாங் வந்து எங்கள் அப்பாவோட பயங்கரமான ஃபேவரட் சாங். அது வந்து அவர் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பார். அது நைட் ஆனால் வந்து பழைய அவர் சிவாஜி சார் ஹிட்ஸ் ஓடிட்டுருக்கும். அது இந்த பாட்டு வந்து ரொம்ப பழக்கப்பட்டனால அந்த பாட்டில் ஏதோ ஒரு கனெக்ட் எனக்கு இருக்குது. பாட்டாக ஏதோ ஒன்று பிடிக்கும், அந்த இது பிடிக்கும். ஸோ அந்த ஓப்பனிங் சீன் வர்றப்போ வந்து நாங்கள் யோசித்தோம், இது ஏதாவது ஒரு யூனிக்கான ஒரு ஸ்பேஸில் வைக்கணும். அந்த அந்த ஜிகர்தண்டால வந்து அந்த ஃபஸ்ட்டு சீன் வர்றப்போ அது எங்கன்னு பார்க்குறப்போ தேட்டர் பின்னாடி வைக்கலாம். ஒரு நார்மல் நாட் லைக் அ ப்ராப்பர் தேட்டர் மாதிரி இல்லாமல் ஒரு டூரிங் டாக்கீஸ் மாதிரி இருக்கிற ஒரு தேட்டரோட ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒரு இல்லீகல் கேம்பிளிங் இடம் இருக்குது. அதுக்கு இவன் உள்ளே வரான். அப்போ வந்து இவனை சுடுறாங்க. அதுலேருந்து நம்ம படத்தை ஆரம்பிக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணப்போ என்ன படம் போடலான்றப்போ தான் எனக்கு இது தோணுச்சு. இது பாசமலர் படம் ப்ளே ஆகிட்டுருக்கு, இந்த சாங் ப்ளே ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அதை ஷூட் பண்ணோம். ஸோ ஆக்சுவலி எனக்கு அது வந்து ஒரு பயங்கரமான ஃபீல் கொடுத்துச்சு. ஏன்னா படத்தோட ஃபஸ்ட்டு சவுண்டே அதுதான். ஜிகர்தண்டா பார்த்தீங்கன்னா டைட்டில் போட்ட உடனே வந்து அந்த மலர்ந்து மலராதோட அந்த ட்ராக்கில் தான் படமே ஆரம்பிக்கும். அப்படியே போய் அவர் சிவாஜி சார் வந்து அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சிட்டு இருக்கிறதுல போய் அது இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து வில் ஓப்பன் அப் தட் சித்தார்த் அவரோட கேரக்டர் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அது ஷூட் பண்ணும்போதே நிறைய எலமெண்ட்ஸ் உள்ளே வந்துகிட்டே இருந்துச்சு. இட்ஸ் நாட் லைக் வந்து முன்னாடியே ஸ்கிரிப்டில் பிளான் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி. இப்போ கார்லாம் நம்ம வந்து ஒரு செட் டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்ணும்போது நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கார் வேணும்னு பேசுவோம். பைக்லாம் வந்து கொஞ்சம் பழைய அது விஷுவலாக இட் கிவ்ஸ் அ குட் ஃபீல். அதாவது வந்து ஒரு படத்துக்கே வந்து கேன்வாஸ் கொடுக்குது. கேன்வாஸ் கொடுக்குறது ப்ளஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் கொடுக்கும் டெஃபினட்டாக வந்து. ஏன்னா அது ஐ திங்க் ஒரு சைக்கலாஜிக்கலாக வந்து இப்போ பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு காரை பார்க்குறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் தானே. இப்போ நம்ம ரோட்டில் சும்மா பாஸ் பண்ணிட்டு இருந்தாலே அந்த மாதிரி ஒரு கார் போச்சுன்னா பார்ப்போம்ல. கரெக்ட். பழைய கார் போச்சுன்னா பார்ப்போம். அந்த பழைய பைக் ஒன்று போச்சுன்னா பார்ப்போம். ஒரு புல்லட் மேலே நம்மளுக்கு எப்போவுமே ஒரு லவ் இருக்கும். அந்த 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 அதுவும் பழைய புல்லட்லாம் பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஐ திங்க் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. இட்ஸ் நாட் தட் ஒன்லி மீ, நான் தான் அப்படி இருக்குன்றது கிடையாது. நம்ம எல்லாருமே அது ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். ஸோ அது வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக இட்ஸ் லைக் ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு டெக்னிக்கலாகவும் ஒர்க் ஆகும். ஒரு சின்ன ஸ்மால் டெக்னிக் டு ஜஸ்ட் கிராப் யுவர் அட்டென்ஷன். ஒரு ஆடியன்ஸ் அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்கு டக்குன்னு பார்த்தா அந்த ஒரு கலரும் அந்த ஒரு ஃபீலும் வந்து ஒரு உங்களை இன்னும் கொஞ்சம் உள்ளே இழுக்க வாய்ப்பு இருக்குது. அதான் நார்மலாக வைக்கிறது. மியூசிக் பற்றி பேசணும். ரெட்ரோட என்னுடைய ஃபேவரட் சாங் பற்றி பேசலாம். கண்ணாடி பூவே. கண்ணாடி பூவே பாட்டை நான் ஃபஸ்ட் டைம் கேட்டோன்னே எனக்கு சில தாட்ஸ்லாம் வந்துச்சு. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ஃபுல் சாங் என்னதா உங்கள் தாட்ஸ் சொல்லுங்கள். எனக்கு வந்து கண்ணாடி பூவை கேட்டு முடிச்ச உடனே எனக்கு இன்னொரு பாட்டு கேட்கணும்னு தோணுச்சு. நான் போய் கேட்டேன். அது என்ன பாட்டுனா ஈரமான ரோஜாவே. அது என்னவோ கண்ணாடி பூவே ஈரமான ரோஜாவே அந்த கனெக்ட் ஒன்று இருந்துச்சு. அண்ட் அந்த பெயினுக்கான கனெக்டும் இருந்துச்சு. ஈரமான ரோஜாவேல ஒரு லைன் வரும்ல, என் நெஞ்சிலே இனி ரத்தம் இல்லை, கண்ணீருக்கே நான் தத்து பிள்ளை. அதெல்லாம் கேட்கும்போது அப்படியே அரஸ்ட் ஆயிரும் நம்ம. அந்த மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இந்த பாட்டில் இருந்துச்சு. நைஸ் தேங்க்யூ. ஆல் கிரெடிட் கோஸ் டு சந்தோஷ் அண்ட் விவேக். 90s நடக்கிற லவ் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ வந்து ஐ திங்க் லவ் இப்போ இருக்கிற ஒரு கான்டெம்பரரியான இப்போ இருக்கிற ஃபிலிமில் காட்டப்படுற லவ்வுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இதனா மோர் ஆஃப் அந்த டைம் பீரியடில் எப்படி லவ் பண்ணியிருப்பாங்க, ஹவு தே டெல்ட் வித் ஒரு பிரேக்கப்போ இல்லை ஒரு அந்த காதலில் வர சோகத்தையோ இல்லை பிரச்சனைகளையோ ஹவு தே டெல்ட் வித். அப்போ என்ன கைண்ட் ஆஃப் மியூசிக் அவங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாமே படத்தில் அதே ஃபீல்டில் தான் வச்சுருக்கோம். லைக் எந்த லெவல் ஆஃப் இன்டிமசி இருக்கும், எந்த லெவல் ஆஃப் இது எல்லாமே வந்து அந்த டைமில் இருக்கிற நம்மளை ஒரு ஊரில் பையனுக்கும் பொண்ணுக்குள்ள இருந்தால் எந்த லெவல் இருக்கும், அவங்களுக்கு எந்த மாதிரி மியூசிக் ஹிட் ஆகும், அந்த சோனில் தான் இருக்கும். அந்த ஒரு 90s லவ்வை நம்ம அப்படியே வந்து அதோட ஆக்சுவல் ஃபார்மில் காட்டணுன்றது தான் ஒரு ஜெயிலில் நடக்கிற மாதிரி சாங். அது ஜெயிலில் நடக்கிற மாதிரி சாங். அண்ட் இஸ் திங்கிங் அபவுட் அந்த லவ்வை, அந்த பிரிஞ்சு வந்த அந்த ஒரு பிரிவையும் இதையும் ஒரு சின்ன ஒரு ஃபீல் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு இது. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஐடியா என்னவாக இருந்துச்சுன்னா, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அஞ்சலை மாதிரி ஒரு சாங் வைக்கலான்னு தான் எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. நான் இது ஸ்கிரிப்டில் நான் யூஸ்வலாக வந்து என்னோடய ஸ்கிரிப்டில் வந்து எழுதும்போது ஒரு சாங் அப்படின்றது எழுதுனேன்னா அந்த சாங்கில் என்ன வரப்போகுதுன்னு எழுதும்போது ஒரு ரெஃபரன்ஸும் நான் எழுதுவேன். என்ன மாதிரி ஒரு சாங் அப்படின்றதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் எழுதுவேன். அதில் இந்த இடத்துல எழுதும்போது அஞ்சலை டைப் ஆஃப் சாங் தான் எழுதியிருந்தேன். ஸோ அது ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து என்னென்னா, எனக்கு ஆஸ் ஐ வாஸ் ஷூட்டிங்
வித் தேர் பெர்ஃபார்மன்ஸஸ். அது இப்போ நான் எழுதுனதை விட அந்த அவங்க பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் வரும்போது அது ரொம்ப இன்டென்ஸாக ஒரு மாதிரி ஒரு ஒரு ரொம்ப ஒரு எமோஷனல் ஜோனில் போச்சு. அது சந்தோஷமே பார்த்துருக்காரு. அந்த படத்தில் ஷூட் பண்ண ஃபுட்டேஜஸ் அதெல்லாம் முன்னாடியே பார்த்துருக்காரு அந்த மாதிரி வந்தப்போ. ஸோ அவர் தான் சொன்னார், நம்ம இது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு 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 எமோஷ்னல் லவ், அந்த ஒரு அந்த 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 பிரிவு வந்து அந்த ஃபார்ம்லேயே வச்சுக்கலாம். நம்ம வந்து அதை கொஞ்சம் அந்த சினிமேட்டிக்காக காமிச்சு ஒரு டான்ஸ் நம்பராக கொண்டு வர வேணாம், டான்ஸ் அது மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ட்ராக் அனுப்பிச்சு. அதாவது அந்த அந்த கண்ணாடி போயில் வர ஃபஸ்ட்டு அந்த வயலின் அந்த ஸ்ட்ரிங்ஸோட இது இருக்கு இல்லையா, சூப்பராக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அப்போது இது பண்ணோம். ஸோ அதோட லிரிக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து வேற ஒரு தட்டு தான் போயிருந்தோம். ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் த நேம். பட் ஆனால் வேற ஒரு லிரிக்கில் போயிருந்தப்போ அது ஒன்று எழுதுனாங்க. இப்போ எப்படின்னா ஷூட் வரப்போகுது, இப்போ நாளான்னைக்கு ஷூட்டு அந்த மாதிரி ஒன்று போயிட்டுருக்குன்னா வந்து அது வேறு வேறு வெர்ஷன்ஸ் வந்து எழுதுகிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் ஏதோ ஒன்று உட்காரவே இல்லை. அந்த 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 படிக்கிற சாங்கோட டியூனுக்கும் அந்த லிரிக்ஸுக்கும் வந்து எனக்கும் ஒரு மாதிரி உட்காரல. சந்தோஷுக்குமே வந்து ஏன்னா நாங்கள் 2 பேருமே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டோம். இந்த சாங் வந்து இப்படி ரீச் ஆகணும், இந்த மொமெண்ட்டை ஹிட் ஹிட் பண்ணணும். அது வந்து அது ஹிட் ஆகுதா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது. அதாவது வந்து அந்த எமோஷனை ஹிட் பண்ணணும். ஏன்னா கணக்கு முன்னாடி போய் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இப்போ ஈரமான ரோஜாவே சாங் கம்பேர் பண்ணால் அந்த சாங்கோட மிகப்பெரிய ஒரு அப்ரிஷியேஷன் தான் அது. நீங்கள் சொன்னீங்க ஏன்னா அந்த பாடலாம் கேட்கும் போதே நம்மளுக்கு வந்து உருகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் அது டச் பண்ணணும். அதுக்கு வந்து லிரிக்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் த டியூன் வி ஹவ் காட் இட், பட் லிரிக்ஸும் ரொம்ப முக்கியமானது. இப்படியே போயிட்டு இருந்தப்போ தான் இப்போ டே ஆஃப்டர் டுமாரோ மார்னிங்லேருந்து அதை ஷூட் பண்ண போகிறோன்னா இன்றைக்கி நாங்கள் டிசைட் பண்ணுறோம், சரி ஓகே வேணாம் நம்ம வந்து விவேக்கிட்ட போவோம் திரும்ப. ஏன்னா விவேக் வாஸ் பிஸி அட் தட் டைம். ஓகே இன் சம் டிஸ்கஷன் ஹி வாஸ் நாட் இன் டவுன் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போது நானும் அவரும் அவரை கால் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு நான் வந்து விவேக்கிட்ட சொல்கிறேன், பயங்கரமாக ஒன்று வேணும் லிரிக்ஸு, இது எனக்கு என்னன்னு சொல்லவும் தெரில, என்ன மாதிரி வரணும்லாம் சொல்ல தெரில. பட் நீங்கள் டியூனை கேளுங்க, இதுதான் சுச்சுவேஷன் இருக்கும் நீங்கள். ஸோ அது வந்து ஆக்சுவலி என்னன்னா அந்த லிரிக்ஸை வந்து ஹி ஜஸ்ட் கேவ் இட் இன் லைக் சம், அதை கேட்டார், இன்புட் கேட்டார், ஒரு அந்த டியூனை கேட்டார். அப்புறமேட்டு என்கிட்ட ஒரு சின்ன ஒரு 5 minutes கால். நானும் சந்தோஷமே தான் இருந்தோம் அந்த காலில். அவர் சொன்னார், ஓகே நான் வந்து எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. 3 hours ஹி கேவ். என்னோட படங்களில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் சாங். இப்போ கார்த்திக் சுப்ராஜனுடைய ரெட்ரோ லவ் பற்றி பேசணும், உங்களுடைய யூசேஜ் ஆஃப் ரெட்ரோ எலிமெண்ட்ஸ் பற்றி பேசணும். பட் என்னதான் இதெல்லாம் இருந்தாலுமே உங்களுடைய கான்டெம்பரரி ஸ்டோரி டெல்லிங் அண்ட் சோஷியல் கமெண்ட்ரி மாறவே இல்லை. இந்த பிளெண்ட் நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணுறீங்க? ட்ரை தான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், அச்சீவ் பண்ணுறேனான்றது. பட் ஆனால் எவ்ரி ஃபில்ம் அது ஒன்று இருக்குது எனக்கு. என்னென்னா இதாங்க கார்த்திக் சுப்ராஜ், அச்சீவ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அச்சீவ் பண்ண ட்ரை தான் பண்ணுறேன்னு சொல்கிறார். இல்லை சீரியஸாக ஏன்னா வந்து அது எந்த அளவுக்கு போய் ஆடியன்ஸை இட்டாதுன்னு நம்மளுக்கு தெரியல. இப்போ வந்து இப்போ மகான்லாமே வந்து தெர் வாஸ் அ சோஷியல் கமெண்ட்ரி அபவுட் இட். ஐ மீன் பட் அது அந்த நம்ம நினச்ச அளவுக்கு போய் அந்த 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 படத்துலேருந்து அதை எடுத்துட்டாங்களா அப்படின்றது தெரில, அந்த விஷயங்கள் வந்து. பட் தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் விச் பீப்புள் லைக் இன் மகான், பீப்புள் லைக் இன். ஆக்சுவலாக இது ஒரு ட்ரிக்கி சுச்சுவேஷனில். ஆமாம், நம்ம என்ன சொல்ல நினச்சோமோ அதுதான் கன்வே ஆச்சான்னு நமக்கு தெரியாது, அதுதான் எடுத்துட்டாங்களான்னு நமக்கு தெரியும். அது வந்து மேபி ஒரு சில இடங்களில் வந்து அது முன்னாடி வந்துடும். அது வந்து அதுக்கிட்ட இப்போ ஜெகமே தந்திரம்ல ஐ வாண்ட் டு டெல் அபவுட் திஸ் இமிக்ரேஷன், திஸ் பார்டர் இஷ்யூஸ், அந்த அந்த மாதிரி விஷயம். அப்புறமே ஈழம் அதெல்லாம் பேசணும்னு நினச்சோம். பட் ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் வந்து சில பேர் கனெக்ட் ஆகலைன்னு சொன்னாங்க, சில பேர் வந்து அதை தப்பாக பார்த்தாங்க, அந்த மாதிரிலாம் போச்சு. ஸோ அது மகான்லேயுமே வந்து அது ஒரு அதுக்குள்ளே ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும்னு நான் நினச்சேன். அதாவது வந்து ஓவராலாக வந்து ஒரு இந்த ஐடியாலஜிக்கல் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது எதுவாக வேணால் இருக்கலாம், அந்த ஐடியாலஜி என்னவாக வேணால் இருக்கலாம். பட் ஆனால் வந்து அதை இப்போ வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா யூ ஹேவ் டு பி எய்தர் திஸ் ஆர் தட், ஒன்லி எக்ஸ்ட்ரீம்ஸ். பி இன் அன் எக்ஸ்ட்ரீம். யூ கான்ட் அதை கடந்தும் நீங்கள் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லா இடத்துலையும் வருது. நீங்கள் யூ டேக் எனிதிங், யூ டேக் பாலிடிக்ஸ், யூ டேக் ஸ்போர்ட்ஸ், வாட் எவர் இட் இட்ஸ் ஆல் லைக் எக்ஸ்ட்ரீம் தான். ஏதாவது ஒரு ஜோனில் தான் இருக்கணும் நீங்கள். ஆமாம், ஈவன் டேக் சினிமா, ஒன்று தோனி ஃபேனாரு இல்லை கோலி ஃபேனாரு. ஆமாம், ஜஸ்ட்டு நீங்கள் கிரிக்கெட்டை பார்த்துட்டு போக முடியாது. அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் தான் அதை வச்சுருந்தது. பட் அதை வந்து நம்ம எதுக்கு வேணால் பொருத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி எல்லா படத்துலையுமே இப்போ டபுள் எக்ஸில் வந்து வி ஸ்போக் சம்திங் மோர் இன்டென்ஸ். டபுள் எக்ஸ் வரும்போது ஏன்னா ஜிகர்தண்டா வேர்ல்டு வந்து இது டபுள் எக்ஸை விட ஜிகர்தண்டா வந்து ரொம்ப ஒரு ஜாலியான படம். அது ஒரு கேங்ஸ்டர் ஜோனில் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு கேங்ஸ்டர் ஜோனில் இருந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல் காமெடி மாறி போய் அதில் ஒரு விஷயத்தை நம்ம சொன்னோம். இது வந்து எப்படின்னா டோட்டலாக கான்ட்ராஸ்டிங்காக செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு ஜோனுக்குள்ளே போகுது. அண்ட் கிளைமேக்ஸ் வாஸ் வெரி வெரி ஹார்ட். அது இட் பி லைக் அ வெரி ஹார்ட் கிளைமேக்ஸ். ஒரு அதில் போகும், பட் ஸ்டில் இட் வில் எண்ட் வித் த ஹோப் அப்படி இருந்துச்சு. பட் ஐ வில் ஆல்வேஸ் டூ தட். சொல்ல நினச்ச லெவலுக்கு
ஆடியன்ஸுக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா தட்ஸ் சக்ஸஸ். அது மாதிரி தான் போகும். இறைவிலையுமே அப்படி ஒன்று இருந்துச்சு. மெனி பீப்புள் ஃபெல்ட் கிளைமேக்ஸ் ஆஃப் வெரி வாஸ் வெரி ஹார்ட். அது நீங்கள் வந்து அவங்களாம் செத்துருக்க வேணாம், விஜய் சேதுபதி அவர் கொண்டிருக்க வேணாம், அப்படி முடிச்சிருந்தீங்கன்னா அந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் லைக்கபிளாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஐ என்ஜாய் தட் அண்ட் ஐ வில் கீப் டூயிங் தட் அண்ட் ஐம் ட்ரைங். நான் சொன்ன மாதிரி தான் ட்ரைங் தான். அது ஏதாவது ஒரு படத்தில் பயங்கரமாக பிளெண்ட் ஆகி அது அந்த லெவலுக்கும் ரீச்சும் ஆச்சுன்னா டபுள் எக்ஸ் அப்பயே வந்து எஸ்.ஜே. சூர்யா சார், லாரன்ஸ் சார் அவங்க எல்லாமே சொன்னாங்க, ஏன் இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ ஹார்டாக பண்ணணுமா, கிளைமேக்ஸ் கொஞ்சம் லைட்டாக சினிமாட்டிக்காக வேணால் மாற்றிக்கலாமே, மாற்றினா வந்து நம்ம ஒரு பெரிய பிக் சக்ஸஸ். ஐ சம்ஹவ் ஃபெல்ட் ஓகே, அது ஓகே, ஐம் நாட் எய்மிங் ஃபார் தட், ஜஸ்ட் எய்மிங் ஃபார் சம்திங். இந்த கதையில் ஒன்று சொல்லணுன்றோம்ல, அது ஒன்று இருக்கட்டும், அது ரீச் ஆகலைன்னா ஓகே தான். பட் ஆனால் லாஸ் ஆகிடக்கூடாது. அந்த ஒரு ஜூம் தான் நம்மளுக்கு ஒரு பயம் இருக்குது. அதை வந்து ப்ரொடியூசருக்கோ நம்ம பணம் போடுறவங்களுக்கோ இல்லாமல். பட் ஆனால் அது வந்து யூ நெவர் நோ. அதாவது வந்து நெவர் நோ த ஃபினாமினன் ஆஃப் ஹவு அ ஃபில்ம் இஸ் கோயிங் டு ஒர்க். அது வந்து யாராலையுமே கிராக் பண்ண முடியாது, எந்த கிராக் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து அதை அந்த மிஸ்ட்ரிக்குள்ளேயே ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. நைஸ். இப்படி நிறைய ரெட்ரோ எலிமெண்ட்ஸ், ரெட்ரோ ஃபீல்லாம் வச்சு படம் பண்ணும்போது படம் பழசாக தெரிஞ்சிருமோ அப்படின்ற டவுட் உங்களுக்கு என்னைக்காவது வந்திருக்கா? அது வராது கண்டிப்பாக. நான் அந்த மாதிரி சொல்கிறேன். பிகாஸ் ஏன்னா நம்ம அதை வந்து நம்ம ப்ரெசன்டேஷனில் தானே இருக்குது. இப்போ வந்து நான் ஹவ் யூ ஆர் ப்ரெசென்டிங் இஸ் வி ஆர் நாட் அந்த ஸ்டோரியை நம்ம ப்ரெசென்ட் பண்ணும் போது அது விஷுவலாகவும் சரி, பெர்ஃபார்மன்ஸஸாகவும் சரி, டைலாக்ஸாகவும் சரி. ஏன்னா என்னென்னா இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 90s வந்த சில படங்கள் நம்மளுக்கு அப்போ வந்து பயங்கர அப்போ அது மாடர்ன் தான். அப்போ வந்து அது வந்து ரீசெண்ட் ஒரு கான்டெம்பரரியாக தான் இருந்திருக்கும் அது. ஸோ அப்போ அவங்க பேசின டைலாக்ஸ்லாம் இப்போ நம்ம வந்து அதே மாதிரி டைலாக்ஸ் வைக்க முடியாது. இது சிம்பிளாக டைலாக்ஸில் இருந்தோ இல்லை வந்து ஷார்ட்ஸ்லேயே சொல்கிறேன். இப்போ ஏதாவது ஒரு ஷார்ட் பண்ணாலும் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஷார்ட்டில் நம்மளுக்கு ஒரு ட்ராமா ஒன்று தேவைப்படுது. பிகாஸ் ஹவ் யூ ஆர் கொரியோகிராஃபிங் எ சீன், ஹவ் யூ ஆர் ஸ்டேஜிங் எ சீன், அது எல்லாமே வந்து அந்த ஃபில்ம் மேக்கர்ஸோட சாய்ஸ் தான். ஸோ அது வரும்போது டெஃபினட்டாக தட் வில் நாட் கிவ் அ ஹோல் ஃபீல் வராது. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நம்மளோட ஃபில்ம் மேக்கிங் டெக்னிக்கில் இருக்கக்கூடிய ஸ்டைல் அண்ட் அப்ரோச் வந்து கான்டெம்பரரி. ஆமாம், அது எப்படி வருதானே. இப்போ நீ டேக் எனி ஃபில்ம். இப்போ நீங்கள் டேரண்டினோ ஃபில்ம் எடுத்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட்ன்றது வந்து 60s 70s நடக்கிற விஷயம். பட் ஆனால் அதில் அவர் வச்சிருக்க ஷார்ட்டு, யூசேஜ் ஆஃப் மியூசிக்கு எல்லாமே வந்து தட்ஸ் த மோஸ்ட் மாடர்ன் ரீசெண்ட் ஃபில்ம் மேக்கிங் ஹை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம்ல. ஸோ அதுதான் நம்ம எல்லாருமே அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம் அந்த ஹைமாக யூஸ். ஸோ அது பழசாக தெரியறதுலாம் வாய்ப்பு இல்லை. அந்த பயமும் வந்தது கிடையாது, அப்படி ஆகவும் ஆகாது. நைஸ். ஜிகர்தண்டா ரெட், மகான் ப்ளூ, இறைவி க்ரீன், மெர்க்குரி க்ரீன். ஸோ உங்களுடைய ரெட்ரோ லுக் அண்ட் ஃபீல் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுற ஆர் டிசைன் பண்ணுற கலர் பேலட் பற்றி சொல்லுங்கள். ஐ திங்க் இட்ஸ் ஆல் இன் த ஸ்கிரிப்ட் அப்படி தான் நான் நினைக்கிறேன். அது வந்து என்னென்னா ஏன்னா பிகாஸ் இட்ஸ் ஆல் த சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஒர்க் தான். நீங்கள் சொல்கிற எல்லாமே வந்து என்னென்னா நம்மளுக்கு விஷுவலாக நம்மளுக்கு ஒரு சென்ஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஷார்ட் நம்ம ஒன்று வைக்கிறோம், இல்லை ஒரு ஷார்ட்டுக்கு முன்னாடியே இதெல்லாமே நடக்கணும். இப்போ ஒரு கலர் பேலட்னு நம்ம ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறோம்ல, அது வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனில் நடக்கிறது தான். இந்த படம் வந்து இந்த கலர் பேலட்டில் தான் இருக்க போகுது, இப்படி தான் வரப்போகுது அப்படின்றது வந்து நம்ம வந்து பிஃபோர் ஷூட்டிங்க்கு முன்னாடியே டைரக்டரும் சினிமாட்டோகிராஃபரும் ஆர்ட் டைரக்டரும் சேர்ந்து காஸ்டியூம் டிசைனரும் எல்லாருமே ஒரே பேஜில் இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான். என்னென்ன கலர்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் அதெல்லாம் தான் கலர் பேலட் கொண்டு வரும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஜிகர்தண்டானா ஒரு மாதிரி ரெட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது, இல்லை அது விஷயம்னா ஆகுதுன்னா அதில் என்னென்ன கலர்லாம் அவாய்ட் பண்ணணுன்னு இருக்குது. இப்போ காஸ்டியூம் முதற்கொண்டு காஸ்டியூம்லேயோ ப்ராப்ஸ்லேயோ எதுலேயுமே அந்த கலர் வரக்கூடாது, எந்தெந்த கலர்ஸ்லாம் வரலாம் அப்படின்றது அதுதான் அந்த பேலட்டில் பண்ணுறது. ஸோ அதில் நம்ம ஷூட் பண்ணி அப்புறம் டிஏயில் வரும்போது அது கொஞ்சம் ஒரு விஷயங்கள் மாறும். ஸோ இது வந்து மோர் ஆஃப் அ டெக்னிக்கல் திங். அது வந்து ஒரு 80-90% இட்ஸ் சினிமாட்டோகிராஃபர்ஸ் இன்புட்ஸ் தட் கம்ஸ் தேர். பட் எனக்கு என்னென்னா வந்து ஒரு எழுதும் போது நம்ம மைண்டில் ஒன்று இருக்கும்ல, ஒரு யூஸ்வலாக வந்து இது என்ன மாதிரி ஜோனில் இருக்க போகுது அப்படின்றது. ஸோ அதுக்கு நான் சில ரெஃபரன்சஸ் கொடுப்பேன். இட் கேன் பி எனி பெயிண்டிங் ஆர் இட் கேன் பி எனி ஃபோட்டோகிராஃப். ஜென்ரலாக பார்க்குற ஏதாவது ஒரு ஃபோட்டோகிராஃபாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை ஏதாவது படங்களோட நம்ம பார்த்த படங்களோட ஏதாவது ஸ்னாப்ஷாட், ஓகே இந்த மாதிரி ஒரு விஷுவல் அப்படின்ற மாதிரி. ஸோ அது மாதிரி ரெஃபரன்சஸ் நானும் வச்சுருப்பேன். ஓகே. ஸோ அவர் சினிமாட்டோகிராஃபர் வந்து அவர் ஸ்கிரிப்ட் படித்து முடிச்சுட்டு அவர் வந்து ஒரு மூட் போர்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ மூட் போர்டு அப்படின்ற மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி கொண்டு வரும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் படத்தில் வந்து ஒரு 3 சீக்வன்ஸ் இருக்குது. 3 சீக்வன்ஸ்னால் 3 மேஜர் இடம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெட்ரோ எடுத்துட்டிங்கன்னா அந்தமானில் ஒரு விஷயம் நடக்குது, அப்புறம் வந்து தூத்துக்குடி மாதிரி ஏலம் நடக்குது. அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 இடத்துல நடக்குதுன்னா அந்த இடத்துல வந்து அதோட மூட் போர்டு எப்படி இருக்க போகுது, அங்கே வந்து என்ன மாதிரி கலர்ஸ்லாம் வரப்போகுது. அது வந்து இப்போது ஸ்ரேயாஸ் அவர்லாம் எப்படின்னா அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அதை ஹி வில் கம் அண்ட் ப்ரெசென்ட் இல்லைங்களே. ஓகே, ஆனால் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அவரோட மூடு வந்து இந்த லெவலில் தான் இருக்குது.
ஸோ அப்போ வந்து அவர் கொஞ்சம் காமாக தான் இருக்கார் அப்படின்னா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஸில் போனோன்னா அது விஷுவலாகவுமே கொஞ்சம் காமாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அது வந்து கொஞ்சம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் போகிறோன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப ஒரு பேஸ்டல் அந்த மாதிரி கலர்ஸ்லாம் போகாமல் கொஞ்சம் ஒரு ரெட் அது மாதிரி போகலாம். இது வந்து மோர் ஆஃப் கிரியேட்டிவ் டிஸ்கஷனில் கொண்டு வரது தான் அந்த கலர் பேலட் எல்லாமே. நைஸ். ஜிகர்தனா வந்து ரெட்டு, மரூன் அந்த ஜோன். மகான் வந்து ப்ளூ, இறைவி க்ரீன். கரெக்டா? நீங்கள் சொன்னீங்கல்ல பெயிண்டிங் ரெஃபரன்சஸ் ஆர் ஃபிலிமோட ரெஃபரன்சஸ் நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெஃபரன்ஸஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க? நிறைய இருக்கும். இப்போ நான் எல்லா படத்துக்குமே வந்து ஹிந்தி மூட் ஃபார் லவ் கொடுப்பேன், ரெஃபரன்ஸ் கொடுப்பேன். அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி இது எப்படியே அச்சீவ் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது நைட் ஷாட்ஸ்லாம் இந்த மாதிரி அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது. கலர் பேலட்ன்றது படத்தோட இமோஷனல் வேல்யூக்கும் ஹெல்ப் பண்ண போகுது இல்லை? வாங்கர்வாயோட ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து மெயினாக ப்ரொடக்ஷன் டிசைனில் ஒன்று அச்சீவ் பண்ணுறாங்க. அது அப்போ அபார்ட் ஃப்ரம் சினிமாட்டோகிராஃபி இப்போ ஒரு ஏதாவது ஒரு ஒரு காரிடார், அந்த காரிடார் அதில் இருக்க லைட்ஸ், அதோட பிளேஸ்மெண்ட்டு அதில் எல்லாமே வந்து அந்த விஷுவலாக ஏதோ ஒன்று மாறுது. இப்போ காட்ஃபாதரோட அந்த கலர் டோனும் அதோட விஷயங்களும் அதை இது எல்லாரோட ஃபில்ம் மேக்கரோட ஆசை இந்த இது ஒன்று அச்சீவ் பண்ணி அது எல்லாமே ஒன்று இருக்கும். ஸோ அது நம்ம ஸ்கிரிப்டுக்கு எந்த அளவுக்கு போகுது, எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படின்றத பொறுத்து ஒன்று ட்ரை பண்ணி கொண்டு வரது தான். எனக்கு அடிக்கடி தோணும், திடீர்னு இந்த மூட் ஃபாலோ பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஏர்ஜ் வரும். அது ஒரு கம்ஃபர்ட் வாட்ச் மாதிரி எனக்கு. அந்த மாதிரி கார்த்திக் சுப்ராஜுக்கு எந்த படங்கள் கம்ஃபர்ட் வாட்ச்? ஹிந்தி மூட் ஃபார் லவ் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஷாஷாங்க் ரெடெம்ப்ஷன் ஆன் ரெகுலர் இன்டர்வல் லைக் ஒன்ஸ் இன் 3 months ஆர் 4 months வந்து அந்த படத்தை ஃபுல்லாக பார்ப்பேன். தளபதிலாம் எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி திடீர்னு ஏதாவது அப்படின்னா ஃபுல்லாக உட்காந்து பார்ப்போம். ஷாஷாங்க் ரெடெம்ப்ஷன் ஹேஸ் அ ஸ்பெஷல் பிளேஸ். சென்னைக்குள்ளே ஒரு ரெட்ரோ ஸ்டைல் ஜெயில் செட்டு போட்டிங்க. அந்த ப்ராசஸ் பற்றி பேசுவோம். பட் எனக்கு அதில் என்ன ரொம்ப முக்கியமான டேக் அவே அப்படின்னா, இப்போது இதே ஜெயில் செட்டை வேறு ஏதோ ஒரு ஊரில் போட்டிருந்தாலோ இல்லைனா உண்மையாகவே வேறு ஒரு லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஜெயிலை கண்டுபிடிச்சி எடுத்திருந்தாலோ லாஜிஸ்டிக்ஸ் கொஞ்சம் இடிச்சிருக்கும் அண்ட் பட்ஜெட்டும் அதிகமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சொல்லுவாங்க இல்லையா, வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸே இல்லாமல் இருக்கணும் டைரக்டர்னா. அது ஐ டோன்ட் பிலீவ் தட். இட் கேன் பி எனி கன்ஸ்டன்ட். பட்ஜெட் கன்ஸ்டன்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து வெதர் கன்ஸ்டன்ட்டாக இருக்கலாம். நிறைய இடங்களில் வெதர் கன்ஸ்டன்ட் வரும். இப்போ நான் வந்து இப்போ பேட்டெல்லாம் வந்து நாங்கள் ஷூட் பண்ண போகும்போது டார்ஜிலிங் தான் ஃபஸ்ட் ஷெட்யூல் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்போ வந்து நாங்கள் எக்ஸாக்டாக நாங்கள் போன டைம் வந்து ஜூன். ஸோ அங்கே எல்லாருமே சொல்கிறது வந்து தட் என்டையர் மந்த் இஸ் அ மான்சூன் டைம். அந்த இது அப்படி தான் மழை பெஞ்சிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நான் திருசாட்டை வந்து கேட்டேன். அவர் சொன்னார் மழை பெஞ்சா என்ன அப்படின்னாரு அவர். அது கன்ஸ்ட்ரெயின் தான், பட் ஆனால் தட் வில் கிவ் யூ லாட் ஆஃப் ஒரு க்ரியேட்டிவாக நிறைய விஷயங்கள் ஓப்பன் பண்ணி விடும். ரெட்ரோக்கும் அதே மாதிரி தான். அதே மாதிரி அந்தமானில் தான் நாங்கள் ஃபஸ்ட் ஷெட்யூல் ஆரம்பிக்கிறோம். சேம் ஜூன் டைமில் தான் வி ஸ்டார்டட் த ஷூட்டிங். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து அந்தமானில் வந்து ஜூன் வந்து ஜூலை ஃபஸ்ட் வீக்குள்ளே முடிச்சுட்டு போயிருங்க, ஏன்னா ஜூலைக்கு அப்புறம் ரொம்ப மழை பெய்யும், ஆனால் ஜூனில் மழை இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ சரின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். பட் இட் கேவ் அவுட் லாட் ஆஃப் திங்ஸ். அது வந்து சில சீன்லாம் பிளானே பண்ணது கிடையாது. அந்த சீன் வந்து ரெயினில் எடுக்க போகிறோம்லாம் பிளான் பண்ணது கிடையாது. அதெல்லாம் ரியல் ரெயினில் எடுத்தோம். ஒரு ஃபுல் ஒரு லென்த்தி ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் வந்து சரி ஓகே எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ரியல், ஏன்னா மழை பெய்யுது அன்றைக்கி ஃபுல்லாக. வெதர் ரிப்போர்ட் சொல்கிறது வந்து காலைல நின்றோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா நிற்கிற மாதிரி இல்லை. டப்புன்னு அந்த சீனை வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி தான் ஜெயில் சீக்வன்ஸும் வரும்போது வி ஹேட் லாட் ஆஃப் பிளான்ஸ். ஒரு பெரிய ஜெயில் மாதிரி ஒன்று காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறையா வச்சுருந்தோம். பட் எந்த ஆப்ஷனுமே செட் ஆகாமே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இங்கே நம்ம அந்த பிஎஸ்என்எல் சென்னை நம்ம ஏர்போர்ட் போகிற வழியில் பிஎஸ்என்எல் வந்து நிறைய ஷூட்டிங் பண்ணியிருக்கோம். அந்த மகானுக்கே நிறைய சீன்ஸ் அங்கே எடுத்திருக்கோம். நிறைய படங்களும் நிறைய எடுப்பாங்க அந்த விஷயத்தில். ஸோ அது வந்து வேறு ஒரு சீனுக்காக அங்கே ஆல்ரெடி போய் நாங்கள் ஷூட் பண்ணோம். அதே பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் ஒரு சின்ன சீன் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போயிருந்தோம். ஸோ ஜெயிலுக்கு வந்து இடமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வரும். அப்போ வந்து ஃபுல் ஜெயில் செட்டு போடுறதுனா தட் காஸ்ட் வாஸ் கோயிங் ஸோ மச் அப்படின்றனால சடனாக திடீர்னு ஐடியா தோணுச்சு. ஓகே பிஎஸ்என்எல் ஆஃபீஸ், ஏன்னா அங்கே நிறைய அந்த மாதிரி புரோக்கன் பில்டிங்ஸ் சின்னதாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு டிசைன் பண்ணி ஜெயில் ஃபிக்ஸ் பண்ணலாமான்னு யோசித்தோம். அது அப்புறம் ஆர்ட் டைரக்டர் மாயப்பாண்டியன் வந்து சொன்னார் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி போனதுக்கப்புறம் மதுரை ஜெயிலை கிரியேட் பண்ணோம். இட்ஸ் நாட் லைக் ஒரு பயங்கரமாக ஒன்று பண்ணிட்டோன்றது கிடையாது அது. பட் அது ஒரு சின்ன ஒரு 2-3 கிரியேட்டிவ் மைண்ட்ஸ் தோணுன்னா அது யூ கேன் பிரிங் அவுட் எனிதிங். இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு எப்பவுமே உங்ககிட்ட இந்த குவாலிட்டி ரொம்ப பிடிக்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்கெடியூல்குள்ளே, டைமுக்குள்ளே, குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்குள்ளே எடுத்து முடித்தாலுமே, சீக்கிரமாக படத்தை முடித்தாலுமே நல்ல குவாலிட்டி டெலிவர் பண்ண டேரக்டர் நீங்கள். ஸோ இந்த ரெட்ரோ ஸ்டைல் ஜெயில் செட்டை நீங்கள் சென்னையில் போட்டதுனால எவ்வளோ பட்ஜெட் கம்மி பண்ணியிருப்பீங்க? சும்மா ஒரு பர்சன்டேஜாக சொல்லுங்கள்.
பெர்சன்டேஜ்னு சொன்னான்னா என்ன சொல்கிறது, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து அந்த ஜெயிலை வந்து நான் ஃபுல்லாக செட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு 1 crore ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் ஜஸ்ட் பால் பார்க் நம்பர் 1 crore ஆகும் செட்டு போடுறதுக்குன்னா இதை நான் வந்து ஒரு 25 lakhsல முடிச்சிருப்பேன். இன்ட்ரெஸ்டிங். உங்கள் கூட உங்களுடைய செட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதை பார்த்த நிறைய பேர் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம், கார்த்திக் சுப்பராஜ் ஒரு குவிக் டெசிஷன் மேக்கர். உங்களுடைய குவிக் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் பற்றி சொல்லுங்கள். தெரியல அது ஸ்கில்லா என்னன்னு. அதே தான் நெவர் தெர் இஸ் ஐ ஆல்வேஸ் ஃபீல் ஒரு பிரச்சனை ஒரு கன்ஸ்ட்ரெயின் வரும்போது ஐ சம்மோ சி திஸ் இஸ் லைக் அ காலிங் டு பி லைக் மோர் கிரியேட்டிவ் அப்படின்னு தான் எனக்கு தோணும். ஓகே திஸ் மூமெண்ட் அந்த இடத்துல கடுப்பாகும் ஃபஸ்ட்டு. ஏதாவது ஒன்று ஃபஸ்ட்டு அதை நம்ம கேள்விப்படுறப்போ எனக்கு அந்த டென்ஷன் வரும். ஏன் அப்படி நடக்க மாட்டேங்குதுன்னு வரும். பட் ஆனால் ஒரு 5 minutes உட்காந்து யோசிச்சா ஓகே மேபி திஸ் இஸ் லைக் லீடிங் அஸ் டு சம்திங் மோர் கிரியேட்டிவ் அப்படின்னு உட்காந்து யோசிச்சோன்னா அப்போ ஒரு ஆன்சர் ஒன்று வரும். இந்த ஒரு ஓகே இது இப்படி பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை பண்ணுறதுக்கு டீம் ரெடியாக இருக்கணும். ஸோ அதை வந்து அந்த லெவலில் அவங்களுமே இருப்பாங்க. இது வரைக்கும் எனக்கு லக்கி டு ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் அ டீம். ஏன்னா நம்ம நிறைய ப்ரீ ப்ரொடக்ஷன் நிறையா பிளான் பண்ணியிருப்போம், நிறையா பேசியிருப்போம். பட் ஆனால் அங்கே நடக்காது. பேசிட்டு போனோமா சிச்சுவேஷன் இருக்காது. என்ன வேணால் நடக்கலாம், எப்படி வேணால் வரும் பிரச்சனை. ஸோ அப்படி வரும்போது யூ ஹேவ் டு டேக் டிசிஷன்ஸ் பிகாஸ் ரைட்டர் இஸ் டிஃப்ரெண்ட், ரைட்டிங் அ ஸ்க்ரீன் பிளே இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் பீயிங் அ டைரக்டர் இஸ் மோஸ்ட்லி 2 விஷயம் தான் மெயினாக பார்க்குறது வந்து பீப்புள், மேனேஜிங் பீப்புள். லைக் ஹவ் யூ ஆர் கோயிங் டு மேனேஜ் பீப்புள் லைக் ரைட் ஃப்ரம் த க்ரூ டு த காஸ்ட். அதாவது எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம், எப்படி எல்லாருக்கும் நம்மளோட அந்த ஸ்கிரிப்டை வந்து கடத்தணும் கரெக்டாக, அந்த வேலை நடக்கிறதுக்கு எந்தெந்த லெவலுக்கு கடத்தணுமோ அந்த லெவலுக்கு எப்படி கடத்தணுன்றதும். டிசிஷன் மேக்கிங் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி டைரக்டர். ஏன்னா வந்து அந்த டிசிஷன் மேக்கிங், ஏன்னா ஒரு ஷார்ட் ஓகே சொல்கிறதுக்கே இட் இன்வால்வ்ஸ் அ டிசிஷன் மேக்கிங். இல்லை ஐ மீன் ஜஸ்ட் ஓகே இது நம்மளுக்கு போதும்னு டிசைட் பண்ணுறதே ஒரு டிசிஷன் மேக்கிங் தான். டைரக்டருக்கு வந்து ஓகே திஸ் இஸ் ஃபைன். ஏன்னா அந்த பாயிண்ட் எடுக்கலைன்னா தான் நிறையா போயிட்டே இருக்கு. ஏன்னா பிகாஸ் வென் யூ ஆர் நாட் நோயிங் யுவர் செல்ஃப், அதாவது நம்மளுக்கே வந்து இது ஓகேவா அப்படின்றது டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா தென் யூ வில் பி நெவர் பி ஏபிள் டு மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சீனில். கரெக்ட். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தேர், ரைட் ஃப்ரம் தேர். ஓகே இது பண்ணிக்கலாம், இது டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் ஹஸ் டு பி ரைட் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் ஹஸ் கான் ராங் ஆல்சோ. பட் ஆனால் ஓகே அது தப்பாக போச்சுன்னா மேனேஜ் பண்ணிக்கலாம், எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் போகணும். வென் டு ஸ்டாப் அப்படின்றது ஒரு டைரக்டருக்கு எப்போ தெரியும்னு நினைக்கிறீங்க? அது ஐ திங்க் இட் வெரி வெரி பர்சனல், இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் எவ்ரி ஃபில்ம் மேக்கர் தான் தோணுது. ஏன்னா அது ஒவ்வொருத்தரோட மீட்டு அந்த சீனை வந்து நம்ம மைண்டில் எப்படி கன்சீவ் பண்ணோம் அதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா போதும் தான் தோணும். இப்போ நிறைய இடங்களில் வந்து இப்போ இது ரெட்ரோலே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் சூர்யா சார் வந்து கேட்பார், மேபி இது ஓகேவா நான் உண்மை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஐ வில் சே நோ இட்ஸ் ஃபைன் சார் அப்படின்ற மாதிரி நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து பிகாஸ் ஐ நோ தட் ஹி கேன் டூ இன் மெனி வேஸ். இப்போ ஒரே சீனை ஒரே சூப்பர் ஆர்டிஸ்ட். ஸோ அது வரும்போது வந்து இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி. ஸோ நிறைய ஆப்ஷன் முன்னாடியே நாங்கள் ரிஹர்சல் தான் பண்ணியிருப்போம். பண்ணிவிட்டு ஒரு டேக்கில் ஒன்று வந்து எனக்கு வந்து அது பர்ஃபெக்டாக உட்காந்துருச்சு அப்படின்னா ஐ வில் ஆல்சோ எக்ஸ்பிளைன் டு லைக் ஒய் ஐ எம் சேயிங் இட் இஸ் ஓகே அப்படின்ற மாதிரி. அது மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. அது ஐ திங்க் இட் டிபெண்ட்ஸ் ஆன் நிறைய பேர் வந்து தே வில் டேக் மோர் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ. பட் ஐ ஒன்ட் கோ ஃபார் ஆப்ஷன்ஸ். எனக்கு வந்து இதுதான் வந்து சில பேர் என்ன ஓகே இப்படி ஒன்று எடுத்துப்போம் அப்படி ஒன்று எடுத்துப்போம் அப்படின்றதும் அது தப்பு கிடையாது. பிகாஸ் வி ஹேவ் தட் லிபர்ட்டி ஆஃப் கோயிங் ஃபார் ஸோ மெனி டேக்ஸ், யூ ஹேவ் டைம் அண்ட் மணி ஃபார் தட். யா ஐ திங்க் இட்ஸ் நாட். பட் ஐ வில் என்னோட பர்சனலாக நான் நினைக்கிறது வந்து நம்ம அது முன்னாடி டிசைட் பண்ணிவிட்டு ஓகே இந்த ஆப்ஷனில் தான் போகணும் அப்படின்ற மாதிரி தான். இப்போ ஜிகர்தண்டாக்கே அந்த ஜிகர்தண்டாவில் வந்து அந்த பாபி லாஸ்ட்டாக வந்து அந்த இதில் பேசுவாங்க, ஜிப்ரீஷில் பேசுவாங்க. அந்த சீன் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த சீன் எடுத்து முடிச்சதுக்கப்புறமேட்டு கேமிக்கு வந்து என்கிட்ட சொன்னார், இது ஓகேவா அது புரியுமா அப்படின்னு கேட்டார். ஏன்னா படத்தோட கிளைமேக்ஸில் வருது, இது புரியுமா, மேபி நம்ம டயலாக் வச்சு ஒன்று எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னார் அவர். அதை வந்து அவன் அதில் ஒன்று சொல்கிறான். பேசிக்கலி வந்து அது நான் ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கேன். அது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்றது எழுதியிருக்கேன். அதாவது வந்து பையா பார்த்தோன்னா வந்து அவன் என்ன சொல்லுவான்னா, நான் வந்து உன்னை பார்த்தப்போ நான் வந்து உன்னை கொல்லணும்னு தான் நினச்சேன். உன்னை எப்போ நான் பார்க்குறேன்னா அப்போ நான் வந்து உன்னை கொல்லணுன்னு தான் இருந்தேன். உங்களை அவ்வளோ கோவத்தில் இருக்கேன். பட் ஆனால் வந்து ஏதோ ஒன்று நீ எனக்கு பண்ணிட்ட, அந்த ஆர்ட் இது பண்ணும்போது எனக்கு வந்து ஏதோ ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங்கில் ஒன்று எழுதிருந்தேன். அதை தான் வந்து நான் வந்து பாபிகிட்ட கொடுக்கும்போது வந்து இதை வந்து டயலாகே இல்லாமல் ஜிப்ரீஷில் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஏன்னா அந்த ஆக்டிங் கிளாஸ் சொல்லி தருவாங்க ஜிப்ரீஷில் பண்ணணுன்னு. அது ஜிப்ரீஷில் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் ரிஹர்சல்லாம் பண்ணிட்டு தான் வந்து அதை பண்ணான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொன்னப்போ கேமிங் வந்து சொன்னார், மேபி ஒரு சேஃப்டிக்கு நம்ம எடுத்து வச்சுப்போம். இன்கேஸ் வந்து நாளைக்கு வந்து யாராவது பார்த்துட்டு இது ஒன்றும் புரியல, அது கனெக்ட் ஆகலைன்னு சொன்னாங்கன்னா நம்ம அப்போ அந்த வருஷன் வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் அப்போ சொன்னேன், இல்லை அது புரியலைன்னா
அது புரியணும். அதுதான் நம்ம ட்ரை பண்ணுறோம். அது புரியலைன்னா வி ஆர் ஃபெயில்டர், தென் வில் ஃபேஸ் தட் ஃபெயிலியர். அந்த மாதிரி தான் தோணி அதை நான் எடுக்கவே இல்லை. அந்த இது எடுக்கவே இல்லை. அதே மாதிரி சில இடங்களில் சில ஷாட் நான் பிளான் பண்ணும்போது சிங்கிள் ஷாட் அப்படின்னு பிளான் பண்ணுறோன்னா அதுக்கு நான் ஆல்டர்னேட் ஷாட்டே எடுக்க மாட்டேன். அதாவது வந்து ஓகே இந்த இடத்துல கட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சேஃப்டிக்கு ஒரு 2 கட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னா அது நான் வேணான்னு சொல்லுவேன். நான் வந்து இல்லை நம்ம இது வந்து நம்ம சிங்கிள் ஷாட்னு பிளான் பண்ணியிருக்கோம்னா அது சிங்கிள் ஷாட்டாக வரட்டும். தெர் ஆர் சம் சீன்ஸ் வேர் சிங்கிள் ஷாட் எடுத்துட்டு ஐ ஆல்சோ நோ தட் ஓகே இது எடிட்டில் சிங்கிள் ஷாட்டாக வைக்க முடியாமல் போகலாம். அப்போ வந்து நம்ம இது ஆப்ஷன் எடுத்துப்போன்னு சொல்லிட்டு சில கட்டவேஸ் ஆப்ஷன்லாம் எடுத்துருக்கேன். பட் தெர் ஆர் சம் சீக்வன்ஸ் வேர் ஐ திங்க் இது வந்து வச்சா சிங்கிள் ஷாட்டாக தான் வைக்கணும்னா அதுக்கு ஆப்ஷனே எடுக்காமல் போகிறது தான். பட் ஏன்னா ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் தான் போகும். நம்ம அப்படி ஆயிரும். அது இப்போ என்னன்னா இப்போ நம்ம ட்ரை பண்ணுறோம்ல இப்போ ஜெகர்லண்டாவில் இந்த சீனில் வந்து இன்கேஸ் வந்து ஜிப்ரிஷ்க்கு நான் ஆல்டர்னேட்டாக ஷூட் பண்ணி வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக படம் பார்க்குற ஒரு 4 பேர் என்ன சொல்லியிருப்பாங்க, அது வரைக்கும் அதை வச்சுருங்க, அது பெட்டரு. நிறையா பேருக்கு நிறைய பேருக்கு அது புரியும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்லி ஒன்று பண்ணும்போது நம்ம அது கடைசியாக அதுக்கு போயிடுவோம். அப்போ நம்ம வி ஒன்ட் பி ஏபிள் டு ட்ரை சம்திங் நியூ அண்ட் தென் அது ரிஸ்க்கு தான். பட் ஆனால் அப்போ தானே அதில் தானே அந்த எக்ஸைட்மெண்ட்டே இருக்குது. அந்த ஒரு விஷயம் வந்து மெர்க்குரி அப்படி நடந்துச்சு. ஆக்சுவலி மெர்க்குரி வந்து அவங்க எல்லாமே சைன் லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. பட் ஆனால் நம்ம ஷூட் பண்ணுறப்போ ஐ வாஸ் லைக் வெரி எப்படின்னா ஓகே இப்போ சைன் லாங்குவேஜ் தெரியாதவங்களுக்கும் அந்த பர்டிகுலர் சீன் அதோட சிச்சுவேஷன் அந்த மூடில் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஓரளவு புரிஞ்சால் போதும். அது வந்து ஃபுல்லாக புரியணும்னு அவசியம் இல்லை. பட் புரிஞ்சால் போதும். ஏன்னா ஐ நெவர் வாண்டட் சப்டைட்டில்ஸ் ஃபார் தட். சப்டைட்டில் போடக்கூடாது. போட்டால் என்ன வாட் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் என்ன ஆச்சு, படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு நிறைய பேர் படம் பார்த்தாங்க. எல்லாருமே சொன்னப்போ வந்து தே சைட் இல்லை கண்டிப்பாக வந்து ஏன்னா படம் ஃபுல்லாக அவங்க வந்து சைன் லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்க. அது அப்புறம் டோட்டலாக டிஸ்கனெக்ட் ஆகிரும். நீ சப்டைட்டில் போட்டுருங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சப்டைட்டில் போட்டு தான் ரிலீஸ் பண்ணோம். ஐ ஸ்டில் ஃபீல் அதை நான் பண்ணிடக்கூடாது அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து ஓகே ஏன்னா சப்டைட்டில் போட்டும் ஒன்றும் அந்த படம் பெருசாக நிறைய பேர் கனெக்ட் ஆச்சு பெருசாக ஓடல. அதுக்கு நான் சப்டைட்டில் போடாமல் வச்சுருந்தேன்னாச்சும் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருந்திருக்கும். ஓகே ஐ ட்ரைட் சம்திங் அப்படின்றது. ஸோ அது ஒரு லேர்னிங் தான். அதுக்கப்புறம் டிசைட் ஓகே இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறவங்களும் நம்மளும் நல்லது தான் சொல்கிறாங்க. இட்ஸ் நாட் தட் ஏன்னா பிகாஸ் எவ்ரி ஒன் வாண்டட் ஆல் த ஃபில்ம் நமக்கு சொல்கிறவங்க வந்து இந்த படம் ஜெயிச்சிடணும் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. நம்மளுக்கு அந்த டவுட் வரும்போது தான். ஸோ அப்போ இந்த மாதிரி ஆப்ஷனே இல்லாமல் இருந்துச்சுன்னா பெட்டர். நீங்கள் உங்களுடைய படங்களில் யூஸ் பண்ண ரெட்ரோ எலிமெண்ட்ஸ் ஏதாவது பத்திரமா எடுத்து வச்சுருக்கீங்களா ஒரு மெமரிக்கு? நிறைய இருக்குது அந்த சின்ன சின்ன விஷயங்கள். ஆனால் இப்போ நான் ரீசெண்டாக தான் அந்த ஒரு கார் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அந்த XXலேயும் மகான்லேயும் யூஸ் பண்ண காரை வந்து வாங்கி இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டிரைவ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அந்த மாதிரி. இப்போ நைஸ். இப்போது ரெட்ரோவில் ஃபஸ்ட்லேயே நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து சில வேர்ட்ஸ் அண்ட் சில டேர்ம்ஸை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கீங்க. வேர்ல்ட் ஆஃப் ரெட்ரோக்குள்ளே நம்ம போகிறோம். இப்போ லவ், கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் லவ். ஐயோ இதெல்லாம் ஒய்ஃப் சத்யா தான் லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணேன். அவ்வளோதான். அவ்வளோதானா? என்ன சிம்பிளாக சொல்கிறீங்க? அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஒருத்தவங்களை லவ் பண்ணி பிடிச்சவங்களே கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்கிறதுன்றது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிசுத்த காதல் அப்படின்னா அது என்ன? அதை டிஃபைன் பண்ண முடியாது. வெரி பர்சனல் ஃபீல் வேர் யூ ஃபீல் தட் இட் இஸ் இது வந்து பியூர் லவ் அப்படின்றது வந்து ஒரு பர்சனலாக உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணுற விஷயம். அது வந்து எதனால வேணால் கனெக்ட் ஆகலாம். இப்போ ஏன்னா ஒவ்வொருத்தரோட லவ் அப்படி தானே. எல்லாமே வந்து ஒரு காவியத்தில் பார்த்த மாதிரி தான் ஒரு லவ் வருன்றது கிடையாது. பட் ஏதோ ஒரு விஷயம் ஒருத்தங்கிட்ட நம்மளுக்கு ரொம்ப டீப்பராக கனெக்ட் ஆகும். தட் மொமெண்ட் யூ ஃபீல் தட் திஸ் இஸ் தட் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் யூ ஃபீல் ஃபார் தெம் ஆர் யூ ஃபீல் ஃபார் எனி ஒன் அப்படின்னு தோன்றது தான் ஐ திங்க் இட்ஸ் லைக். அப்படி உங்களுடைய பார்ட்னர்கிட்ட தோணுன ஒரு மொமெண்ட் பற்றி சொல்லுங்கள். பார்த்த மூமெண்ட் தான் நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ஆனால் ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்தில் மீட் பண்ணியிருந்தோம். நான் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ என்ன காமன் ஃப்ரெண்டு அவனோட கல்யாணத்துக்கு அவங்க வந்திருந்தாங்க. அப்போ வந்து சும்மா அப்போலாம் வந்து பேசக்கூட இல்லை, கேஷுவலாக பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். அப்புறம் சும்மா அப்போது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கேட்கும்போது நான் வந்து ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, சின்ன ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு, கியூரியாசிட்டி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவன்கிட்ட கேட்டே இருப்பான். என் ஃப்ரெண்டு பேர் வந்து சுரேன்னு சொல்லிட்டு இப்போ யூஎஸில் இருக்கான். அவன்கிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கேட்டே இருப்பேன், என்னடா எப்படா இருக்கா நம்ம சும்மா கேஷுவலாக கேட்டுட்டு இருப்போம். நான் வந்து நாளை இயக்குனர் பண்ணிகிட்டு இருக்கேன். நாளை இயக்குனர் பண்ணிவிட்டு நாளை இயக்குனர் ஃபைனல்ஸ் கூட ஒன்றும் முடியல. ஐ வாஸ் இன் தட் 2009 அந்த டைமில் வந்து ஒரு 3 ஷார்ட் ஃபில்ம் 3 ரவுண்ட் பாஸ் ஆகி அப்படி இருக்கும்போது இப்போ கார்த்திகேயன் இருக்கார் இல்லையா, சோன்மென்ஸ் ப்ரொடியூசர். ஸோ வந்து என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் அவர். ஸோ என் தங்கச்சியும் அவரும் தேவர் இன் பெங்களூர்.
நான் பெங்களூரில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வேலையை விட்டு வந்துட்டேன், சென்னைக்கு வந்து 4 இயக்குனர் போயிட்டுருக்கேன். அப்பப்போ அடிக்கடி பெங்களூர் போவேன், சும்மா போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறக்கும் போது ஒரு நாள் நானும் சுரேந்திரன் வீட்லேயும் அவங்க ஒய்ஃப் எங்கேயும் ஊருக்கு போயிருந்தாங்க. ஸோ நானும் அவனும் மட்டும் உட்காந்து ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்கோம். பிகாஸ் எனக்கு வந்து அப்போ ஒரு மாதிரி ஒரு சின்ன பிளாங்க்லாம் கிடையாது. ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். ஓகே, 4 இயக்குனர் வந்து நல்லபடியாக முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம படம் பண்ண ஃபீச்சர் ஃபிலிம் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஐ நோ தட் ஓகே ஃபார் த நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் தேர் இஸ் கோயிங் டு பி அ ஸ்ட்ரகிள். பட் ஆனால் அது எப்படி ஃபேஸ் பண்ணலான்ற மாதிரி இருந்தது. ஸோ அவன் வந்து அது மாதிரி ஜென்ரலாக பேசிட்டே இருக்கப்போ வந்து அவன் திடீர்னு சரக்கு போட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். சரக்கு போட்டு அவன் திடீர்னு வந்து ஆக்சுவலி வந்து நீ கேட்டே இருப்பேன், எனக்கு வந்து நீயும் சத்யாவும் ரொம்ப நல்ல கனெக்ட் ஆவீங்கன்னு தோணுது அப்படின்னா. ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டேன். எனக்கு அவளே ரொம்ப க்ளோஸாக தெரியும், உன்னையும் ரொம்ப க்ளோஸாக தெரியும். பார்க்கும்போது வந்து ஐ திங்க் யூ போத் வில் நைட் வரணும். அப்படியாடா, ஓகே அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். சைட்லேயே பார்த்தா ஃபோன் பண்ணான். நைட் 2 மணி. நைட் 2 மணிக்கு ஃபோன் பண்ணி இதே தான் அவங்ககிட்ட சொல்கிறான். ஃபஸ்ட்டு இதே தான், எனக்கு கார்த்திக் இங்கே இருக்கான், எனக்கு என்னமோ நீங்கள் 2 பேரும் கரெக்டாக இதாக ஏன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான். நான் டேய் இதெல்லாம் ஒரு பொண்ணுகிட்ட டேரெக்டாக போய் இப்படியாடா சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் வந்து சாரி கேட்குறதுக்காக நம்பர் வாங்கினேன் அவன்கிட்ட. இது மாதிரி இல்லைங்க, அவன் வந்து சாரி போட்டிருக்கான், அதனால அவங்களும் வந்து இல்லை தெரியும், எனக்கு அவன் பேசுறதே தெரிஞ்சு, அவன் சரக்கு போட்டிருக்கான்னு தெரிஞ்சு, ஓகே அப்படின்னு அதுலேருந்து பேச ஆரம்பிச்சு. தென் ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் வி மெட் ஃபர்ஸ்ட் டைம். தென் ஐ ஃபெல்ட் ஓகே, ஸோ ரெட்டில் சொல்கிற மாதிரி தான், இதுதான் என் பர்பஸ் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ ஸ்வீட். உங்களுடைய லவ் லாங்குவேஜ் என்ன? புரியல. இப்போ சில பேர் வந்து ஓ அச்சா இருக்கும். இப்போ 2 பேருக்கு நான் அந்த டைம்லலாம் வந்து ஒரு காமன் பிளேலிஸ்ட்லாம் இருந்துச்சு. அந்த ஒரு ஜென்ரலாக ஒரு செட் ஆஃப் ஒரு சாங்ஸ் வந்து 2 பேருக்குமே கேட்டுட்ருப்போம் அந்த இனிஷியல் டைமில். லைக் 2 பேருக்குமான ஃபேவரட் சாங்ஸ்லாம் நிறையா. உங்களுடைய படங்களில் நீங்கள் க்ரியேட் பண்ண மியூசிக்கில் அவங்களுக்கான பாட்டு ஏதாவது ஒன்று இருக்கா? எல்லா படத்துலையும் ஒன்று தோணும். பட் ஆனால் வந்து ஐ திங்க் கண்ணாடி பூவை வந்து அவளுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப ஒரு மாதிரி கனெக்டான ஒரு இதாச்சு. அடுத்து லாஃப்டர், சந்தோஷம், ஹாப்பினஸ் அப்படின்னா எந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் ஆர் எந்த ஃபேஸ் ஆஃப் யுவர் கரியர் உங்களுக்கு ஞாபகம் வரும்? எப்போவுமே கரண்ட் சூப்பர். ஐ திங்க் ஓவரால் இந்த 4 இயக்குனர் டைமாக இருக்கட்டும், அப்புறமேட்டு என்னோட ஃபஸ்ட்டு ஃபில்ம் டைமாக இருக்கட்டும், அண்ட் எவ்ரி ஃபில்ம் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் சேலஞ்சஸ், இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் மொமெண்ட் ஆஃப் கோயிங் எக்ஸ்ட்ரீம்லி டவுன் அண்ட் அதுலேருந்து வெளில வர்றது. அது இட்ஸ் வெரி ஒரு ஐ திங்க் ஃபில்ம் மேக்கிங்கில் இந்த மாதிரி இதில் இருக்கும்போது ஐ திங்க் எவ்ரி ஃபில்ம் த்ரோஸ் சம் நியூ சேலஞ்சஸ் அட் யூ. அண்ட் அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம், அண்ட் அதோட ரிசல்ட் ஒன்று பார்க்கும்போது ஒரு விஷயங்கள் கொடுக்கும்ல. ஸோ அந்த the entire thing is giving me happiness. War. I think everyone is fighting a war. I mean, that can be very internal, that can be very personal, can be very psychological. மைண்டுக்குள்ளே உங்களுக்குள்ளே நீங்களே சண்டை போட்டுக்கலாம், இல்லை வந்து உங்களோட பார்ட்னர் கூட சண்டை போடலாம், இல்லை பக்கத்து வீட்டுக்கார சண்டை போடலாம். தட்ஸ் அ திங். அதுவும் ஒரு வாரோட சைக்காலஜி உள்ளதான் வேஸ்ட் பண்ணது. உங்களை பொறுத்த வரைக்கும் டஃபஸ்ட் வார் உங்கள் கூடவே நீங்கள் போட்டதுன்னா அது என்ன? இருக்குது, நிறையா விஷயங்கள் இருக்குது. இட்ஸ் வெரி பர்சனல். பட் சில விஷயங்கள் சொல்ல முடியாது. பட் ஆனால் தெர் ஆர் சம் திங்ஸ் விச் தட் இஸ் வெரி பர்சனல். அந்த சொல்ல முடியாது. எக்ஸ்டர்னலாக எனக்கு வந்து அந்த காலேஜ் டைமில் ஒரு சடனாக வந்து ஒரு காலேஜ் மாறணுன்ற ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல இருக்க முடியாதுன்ற மாதிரி ஆச்சு எனக்கு. ஒரு காலேஜுக்கு போயிட்டு எனக்கு இது நடந்துச்சு. நானும் காலேஜ் மாறினேன். ஏன்னா நான் வந்து எப்படின்னா ஒரு காலேஜ் ஐ டோன்ட் வாண்ட் டேக் த காலேஜ் நேம். பட் ஆனால் அந்த காலேஜ் மேலே பிரச்சனை கிடையாது, என் மேலே தான் பிரச்சனை. என்னன்னா கவுன்சிலிங்கில் வந்து மதுரையில் வந்து தியாகராஜாவில் நான் படித்த அந்த மெக்கட்ரானிக்ஸ் அதே இருக்குது, அதே இருக்குது. ஆனால் அது வந்து பேமெண்ட் சீட்டில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து என்னென்னா சரி நம்ம வந்து அப்பாக்கெல்லாம் ரொம்ப செலவு வைக்கக்கூடாது, ஸோ ஃப்ரீ சீட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இன்னொரு காலேஜில் ஃப்ரீ சீட் இருக்குது. எங்கள் அப்பா அப்படியே சொன்னார், பரவாயில்ல பேமெண்ட்னா 50,000 ரூபா ஃபீஸ் வருஷத்துக்கு, ஃப்ரீ சீட்னா 15,000 ரூபா அந்த அந்த டைமில். ஸோ அவர் சொன்னார், பரவாயில்லடா மேனேஜ் பண்ணிக்கலாம், நீ வந்து மதுரையிலே இருப்ப, வீட்லேயே இருப்ப அப்படின்ற மாதிரி. ஸோ நான் அப்போ வந்து என்னென்னா வந்து இல்லை நம்ம வந்து வெளியே ஊரை விட்டு வெளில போய் எக்ஸ்போஷர் கிடைக்கும், கிடைத்து பறக்க நேரம்ன்றது, காலேஜ் ஹாஸ்டல் போனால் அது வந்து லைஃப் ஒன்று இருக்கும். இது எந்த ஊர் ஆக்சுவலாக இந்த காலேஜ்? அந்த ஊர் சொன்னால் அந்த காலேஜ் தெரிஞ்சிடும். அதனால் வந்து இது அவ்வளோ பிரபலமான காலேஜா? அது பக்கத்தில் தான், மதுரையிலேருந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே அந்த தான் அங்கே தான். பட் ஆனால் ஓகே போகலாம். ப்ளஸ் இன்னொன்று வந்து அப்பாக்கெலாம் செலவு ரொம்ப வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அதை எடுத்துட்டேன். நான் எடுத்துகிட்டு வித் ஆல் த ட்ரீம்ஸ் ஆஃப் கோயிங் டு காலேஜ்
ஏன்னா வந்து ஒரு 12th முடிச்சுட்டு நம்ம வந்து காலேஜ், ஏன்னா நம்ம மைண்டில் காலேஜ்னு ஒன்று இருக்கணும். எல்லாருமே சொல்லுவாங்கல்ல காலேஜ் லைஃப் தான் எல்லாமே, அது தட் வில் பி யுவர் பெஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்படி போகும்போது அந்த காலேஜுக்கு நான் போகிறேன். ஃபஸ்ட்டு டே வந்து எங்கள் அப்பாவும் அம்மாவும் வந்தாங்க. வந்துட்டு அந்த ஃபஸ்ட் டே ஒன்று கொடுப்பானுங்களே, அந்த எல்லாரையும் உட்கார வச்சு பேசி இந்த காலேஜ் சுற்றி காமிச்சு அதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க ஹாஸ்டலில் வந்து விட்டுட்டு போகிறாங்க. ஆனால் எனக்கு அன்றைக்கி நைட்டு வந்து சம்மோ ஐ ஃபெல்ட் தட் ஐ டோன்ட் பிலாங் ஹியர். இது வந்து இந்த இடத்துல நம்ம இருக்க முடியாது, இந்த இடத்துல நம்ம 4 வருஷம் எப்படி இருக்க போகிறோம் அப்படின்றது வந்து ஏதோ ஒன்று உட்காரவே இல்லை. எனக்கு அந்த மாதிரி நிறையா தோணும். நிறைய இடங்களில் வந்து சம்வேர் டக்குன்னு போன ஒரு ஃப்ளிப் ஒன்று ஆகும் மைண்டு. இன்ட்யூஷனில் ஒரு டிஸ்கனெக்டு ஒரு இது ஒன்று தோணும். ஓகே, இது இங்கே நம்ம இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் தோணும். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப அப்போ வந்து எனக்கு என்ன, நீங்கள் சொல்கிற அந்த இன்டர்னல் வார் இருக்குல்ல, ஏன்னா அப்போ எனக்கு மாற்ற முடியுமான்னு கூட தெரில. ஏன்னா வந்து மாற்ற முடியும்னா நீங்கள் ஏன்னா அப்போ வந்து இப்போ இன்ஜினியரிங் நம்ம போய் ஒன்று சேர்ந்துட்டோம், எல்லாமே பண்ணியாச்சு, ஃபீஸ் கட்டியாச்சு, போய் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்போ இதில் நம்ம வெளியில் ஓட முடியாது அங்கேருந்து அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தப்போ அந்த ஒரு டைம் ஒரு 1 month, ஒரு 1 to 2 months, கிட்டத்தட்ட 2-3 months தட் வாஸ் வெரி டார்ச்சரஸ் இது. பட் ஆனால் ஐ திங்க் எங்கள் அப்பா தான் ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணார் அப்போ. ஏன்னா அப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து என்னால் முடியல, வந்து நான் வீட்டில் சொல்லிட்டேன். நான் இது மாதிரி வந்து இல்லை, என்னால் அங்கே இருக்க முடியல, காலேஜில் இருக்க முடியல, அப்புறம் என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு கேட்டார் அவர். என்ன அதான் நான் அப்பயே சொன்னேன்ல ரெஸ்டாரண்ட்டில், இதுக்கப்புறம் போய் நம்ம எப்படி இன்ஜினியரிங் சீட் வாங்க முடியும் எங்கேயாச்சும். எங்கள் அப்பா வந்து அமெரிக்கன் காலேஜ், மதுரையில் அமெரிக்கன் காலேஜ். அவர் என்ன சொன்னால், நான் படித்த காலேஜ் வேணால் உனக்கு சீட் வாங்கி தரேன், ஆர்ட்ஸ் காலேஜ் பட் இன்ஜினியரிங் கிடையாது, ஸோ ஆர்ட்ஸ் படிக்கணும். நான் சொன்னேன் பரவாயில்ல, எனக்கு ஏதோ ஒன்று வாங்கி கொடுங்க, ஏதோ ஒன்று படிக்கிறேன். அந்த ஜோனுக்கு வந்துட்டேன் நான். இது வேணாம், அது வேணாம் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. அப்புறம் தெர் வாஸ் அ லாங் ஜேர்னி, நிறைய பேர்கிட்ட பேசி இதெல்லாம் பண்ணி கடைசியில் ஐ கேம் டு தியாகராஜா வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலி கம்மிங் டு தியாகராஜா வாஸ் ஆக்சுவலி எனக்கு இட் ஹெல்ப் மீ அ லாட் இன் மேக்கிங் மீ ஹூ ஐ எம் நோ, எஸ்பெஷலி கிரியேட்டிவ். இந்த எதாவது நான் ஃபில்ம் மேக்கிங் வந்ததுக்கு முக்கியமான ஒரு காரணம் தியாகராஜா காலேஜோட அட்மாஸ்பியரும், அவங்க அங்கே கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸும், அங்கே கல்ச்சுரல்ஸில் நான் போனப்போ ஃபேஸ் பண்ண விஷயங்கள், இதெல்லாமே வந்து இட் ஹெல்ப் மீ டு ஷேப் லாட். ஸோ எனக்கு என்னமோ அதுதான் ஒரு டெஸ்டினி அங்கே வந்து கொண்டு வந்து விட்டுச்சுன்னு தான் தோணுச்சு. ஏன்னா மேபி அங்கே இருந்தானா எப்படின்னு தெரியல, அதாவது வேறு மாதிரி ஆயிருக்கலாம், அது மாதிரி போயிருக்கலாம். அதே மாதிரி கம்பெனிலையும் நடந்துச்சு நிறைய இடங்கள். இது ஒன்ஸ் அந்த சடனாக என்ன வேலையை விட்டு தூக்கியிருக்காங்கன்னு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், டக்குனு ஒரே நாளில் தூக்குனாங்கன்னு. அந்த மூமெண்ட்டில் தெர் வாஸ் சம்திங், அப்பயும் ஒரு பிளாங்க் வந்துச்சு. சரி ஓகே, டப்புன்னு வேலை போயிடுச்சு, பட் ஆனால் அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன அந்த மாதிரி நிறைய அந்த டிசிஷன் மேக்கிங்கில் நீங்கள் சொன்னீங்கல்ல, பயங்கரமான குவிக் டிசிஷன் மேக்கர். நான் குவிக் டிசிஷன் மேக்கிங் கிடையாது ஆக்சுவலி. அந்த டிசிஷன் மேக்கர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் அந்த டிசிஷனே வரும். அந்த ஒரு விஷயம். ஓகே, நான் எப்பவுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் உங்களை பற்றி ஆர் உங்களோட படங்களை பற்றி பேசும்போதெல்லாம் ஸ்வீட் பாய் கேஎஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக நிறைய படங்களுக்கு ட்வீட் போடுவீங்க, அண்ட் உங்களோட சிரிப்பு, உங்களோட ப்ரெசன்ஸ், ஒரு காம்னஸ் எனக்கு ஃபீல் ஆகும். அதனால் நான் ஸ்வீட் பாய் அப்படின்னு தான் அவங்களை எப்பவுமே சொல்லுவேன். ஸோ இந்த ஸ்வீட் பாய் கார்த்திக் சுப்ராஜுக்கு கோவம் வருமாங்க? பயங்கரமாக வரும். நீங்கள் இந்த கேள்வி வந்து என்னோட ஏடிஸ்ட்டை கேட்டீங்க, ஸ்வீட் பாய் அவன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. வரும், கண்டிப்பாக வரும், நிறைய வரும். பட் ஓகே, மேனேஜபிள் லிமிட் அதில் இருக்கும். படங்களில் ஒரு ஒரு கான்ஸ்டன்ட் கோபம் டுவர்ட்ஸ் தி சொசைட்டி ஆர் டுவர்ட்ஸ் தி இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் நீங்கள் சொல்லிகிட்டே வந்திருக்கீங்க அங்கங்கே. அதெல்லாம் எனக்குள்ளே இருக்கிறது தானே, எனக்குள்ளே இருக்கிறதோட ஒரு ஆனால் மோஸ்ட்லி நம்ம ஒரு ரைட்டராக உட்காந்து எழுதும் போது நம்மக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் தான் அந்த கேரக்டர் மூலமாக நம்ம ஒன்று ட்ரை பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு விஷயத்த, அந்த அவுட் பர்ஸ்ட்டை, அந்த ஒரு வென்ட் அவுட், அது அந்த கேரக்டர் மூலமாக நம்ம பண்ணிக்கணுன்ற மாதிரி தான் இருக்கும். அது அந்த மாதிரி தான் வந்துச்சு. இப்போ இறைவியோட அந்த அருள் கேரக்டருமே ஒரு பார்ட் ஆஃப் மீ தான். அது அந்த டைமில் இருந்து அதான் வேறு மாதிரி நம்ம போர்ட்ரே பண்ணோம். பட் ஆனால் பார்ட் ஆஃப் மீ வென் ஐ ஹேட் ப்ராப்ளம் வித் ஜிகர்தண்டாவோட ரிலீஸ் இஷ்யூ வரப்போ, சேம் லைக் ஐ வாஸ் மோர் இன் டு ட்ரிங்கிங், அந்த மாதிரி ஒரு ஜோன் போய் ஒரு விஷயம் வந்து இப்போ எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஒரு பட் அதுலேருந்து அவங்க தான் வெளில கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ அதை ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளே வரும்போது யூ கேன் ரைட் இட் மோர் இருக்கும். ஸோ அதனால் அது எல்லாமே வல்னரபிள் தான். ஐம் வெரி வல்னரபிள் பர்சன், ஹேவிங் இந்த ஆங்கர் எல்லாமே இருக்கிற ஒரு ஆள் தான். ரொம்ப அது மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாலும் எனக்கு பிடிக்காது ஆக்சுவலி, இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். யார் ஸ்வீட்டாக இருக்கக்கூடாது, நீங்களா மற்றவங்களா? அதான் நான் பிலீவ் பண்ணுறது தான் வந்து எவ்ரி ஒன் இஸ் அ கிரே. எல்லாருமே வந்து டூ ஒயிட் டூ ஸ்வீட்டாக இருந்தால் எனக்கு வந்து திகட்டிடும். அப்படிப்பட்ட ஆட்கள் கூட என்னால் ரொம்ப க்ளோஸாகவும் பழக முடியாது. ரொம்பவும் ஸ்வீட்டாக பேசிட்டு அந்த மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்காது. நான் இப்போ தான் அந்த ஸ்டேஜ் ஹிட் பண்ணுறேன். அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்க வேணாம். ஆமாம், கண்டிப்பாக நான் வந்து அது
நல்லவனாக இருக்கணும், ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாது. அந்த ஒரு ஃபீல் தான் அது. எல்லாருமே அப்படி தான் எனக்கு தோணுது. எனக்கு எல்லாருமே ஒரு கிரே ஜோனில் தான் இருக்காங்க. என்னென்னா அந்த டூ ஸ்வீட்னஸ்க்குள்ளே ஒரு சின்ன ஃபேக்னஸ் இருக்கும். அது வந்து சில நேரத்தில் அது தெரியும் போது எனக்கு கொஞ்சம் டிஸ்ஜாயிண்ட் ஆயிரும். எல்லாராலையும் அவ்வளோ ஸ்வீட்டாக எப்போவுமேலாம் இருக்க முடியாது. பீப்புள் ஆர் வல்னரபிள். ஸோ கரெக்ட் ஆர் பவுண்ட் டு பி ஆங்க்ரி, பீப்புள் ஆர் பவுண்ட் டு பி சேட், டிப்ரெஸ்ட் அண்ட் எவ்ரிதிங். ஸோ எல்லாத்துலேயுமே எப்போவுமே அப்படியே இருக்கிற ஆட்கள் வந்து எய்தர் அவங்க வந்து ஒரு என்லைட்டன் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க, இல்லைனா தேர் ஃபேக்கிங் திங்ஸ். அந்த மாதிரி தான். மெய்யழகன் பார்த்தீங்களாங்க? சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் படம். உங்களுக்கு மெய்யழகன் கேரக்டரை பற்றின ஒரு தாட்னா என்ன? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மெய்யழகன்? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம். பிகாஸ் ஐ saw it in theater ஆல்சோ. ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச படம். அந்த வெரி டச்சிங் ஃபில்ம் எனக்கு. ஏன்னா பயங்கரமாக எனக்கு இந்த ஊரை விட்டு போகிறது அப்படின்ற ஒரு ஃபீலு, ஒரு வீடை விட்டு போகிறதுன்ற ஃபீல் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு இருந்த வீட்டை விற்று போயிருக்கோம் நாங்கள். ஸோ அது எனக்கு பயங்கரமாக படத்தோட ஃபஸ்ட்டு இதுலேயே எனக்கு பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு. எடுத்தோடனே அந்த பையன் தானே பண்ணுவான். அந்த போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளேருந்து அந்த வீடை விட்டு அவன் போக முடியாது அப்படின்ற அந்த இது இருக்குல்ல. அது ஏன்னா நாங்கள் வந்து அந்த 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 ஃபேஸை நான் கடந்தப்போ வி ஆர் அரவுண்ட் நான் 6th or 7th படிச்சுட்டு இருக்கேன் அந்த டைம் தான். ஸோ அப்போ அது ரொம்ப ஒரு ஹிட் ஆச்சு எனக்கு. ஏன்னா அதில் உலகம் முடிய போகிறது கிடையாது. பிகாஸ் அது இப்போ நம்மளுக்கு தெரியுது. இப்போ நம்ம வச்சுட்டு வரும்போது ஓகே வீடு தானே அது, வீடு ஓகே, இது விட்டு வேறு வீட்டுக்கு போகிறோன்னா வந்து பண்ணிக்கலாம், அதை சம்பாதிச்சா வாங்கிக்கலாம். பட் ஆனால் there is a lot of connection towards thatல. அதே மாதிரி ஹோம் அந்த மாதிரி. அதே மாதிரி இப்போ எங்களோட பெரியப்பா அப்பாவோட அண்ணன் வந்து அவர் நிறைய கவிதைகள்லாம் நிறைய எழுதுவார், அந்த மாதிரி இருப்பார். அவருக்கு வந்து மதுரை மேலே பயங்கரமான கனெக்ஷன். அவர் பேர் வந்து பாபாராஜ். அவர் எல்லாருமே மதுரை பாபாராஜ்னு தான் சொல்லுவாங்க. மதுரை பாபாராஜ் தான் சொல்லுவாங்க. இஸ் ரிட்டன் லாட் ஆஃப் புக்ஸ் அந்த மாதிரிலாம் எழுதியிருக்காரு. அந்த கவியரங்கம்லாம் மதுரை தமிழ் சங்கத்தில் கவியரங்கம் இதெல்லாம் போவார். ஸோ வெரி மச் இலக்கியம். அவருக்கு வந்து மதுரை மேலே என்ன கனெக்ஷன்னா அந்த இலக்கியம் பேஸ்ட் கனெக்ஷன் இருக்கும். சின்ன வயசுலேருந்து நான் அவள் லுக் அப் ஆன் ஹிம் ஃபார் ரைட்டிங். எனக்குலாம் ஃபஸ்ட்டு இந்த பாரதியார் கவிதைகளோ இந்த மாதிரி விஷயங்களோ ஃபஸ்ட்டு நான் கவிதை எழுதுறதோ அதுக்கெலாம் ஒரு முக்கியமான காரணமாக அவர் இருந்திருக்காரு. அந்த இதில் இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து மதுரையில் ஃபென்னரில் வேலை பார்த்துட்டு இருந்தார். ஐ திங்க் ஃபார் மோர் தென் 50 years ஆஃப் ஹிஸ் லைஃப் ஹி வாஸ் தேர் இன் மதுரை. எனக்கு வந்து நான் வந்து அப்போ வந்து 10th படிச்சுட்டு இருக்கேன், 10th or 11th படிச்சுட்டு இருக்கேன். தே வாண்ட் டு ஷிஃப்ட் டு பிகாஸ் அவர் வேலையாக அவர் வந்து ஃபென்னரில் வேலை பார்த்தார், ஃபென்னர்னு கம்பெனி வேலை பார்த்தாரு. அவங்க சென்னைக்கு அவரை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஹி வாஸ் நாட் இன் அ பொசிஷன் டு குவிட் ஹிஸ் ஜாப் ஆர் டூ தட். ஸோ ஹி வாண்ட் டு ஷிஃப்ட் டு சென்னை. எனக்கு அந்த விஷுவல் வந்து இன்னும் ஞாபகம் இருக்குது. அவங்க வந்து அந்த வீட்டை விட்டுட்டு அவங்க வந்து மதுரையாக இருந்து அவங்க கிளம்புறாங்க அன்றைக்கி காரில். அவர் அப்படியே அழுதுட்டு உடஞ்சி அப்படி கிளம்பி போனார். எனக்கு வந்து அதை பார்த்தப்போ ஒரு அந்த விஷயம் இன்னும் அந்த மைண்ட்லேருந்து போகல. அதெல்லாம் எனக்கு படம் பார்க்கும்போது பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. அது வந்து ஒரு ஊரை விட்டு போகிறது, ஒரு வீட்டை விட்டு போகிறதுன்ற விஷயம். நான் ரொம்ப லவ் பண்ணேன் அந்த படத்தை. ரொம்ப ரொம்ப லவ் பண்ணேன். என் கூட ஒரு ஃப்ரெண்டு படம் பார்த்தாரு. அவர் என்ன சொன்னார், டேய் மெய்யழகன் வந்து டூ குட் டு பி ட்ரூடா அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு அது உங்களுக்கு டேய் எப்படி ஒருத்தன் இந்த மாதிரி இருக்க முடியும் அப்படின்ற கொஸ்டினும் சில பேருக்கு வந்துச்சு. எனக்கு அது ரொம்ப ஒருத்தன் நல்லவனாக இருந்தால் அவனை நம்ப முடியாது. அதான் நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் முன்னாடி, இஃப் யூ ஆர் டூ ஸ்வீட்டுன்றதை விட்டுறலாம். இஃப் யூ ஆர் தட் இஸ் லைக் கைண்ட் ஆஃப் ஒரு என்லைட்டன் ஸ்டேட்டாக தான் நான் பார்க்குறேன். அந்த கேரக்டர் வந்து தேர் ஆர் சம் பீப்புள் ஹூ டசன்ட் ஹேவ் எனி இன்னபிஷன்ஸோ ஒரு மைண்டுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று வச்சுக்கிறது அது மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் ட்ரூ செல்ஃப் எப்போவுமே எக்ஸ்போஸ்டாக காட்டுற மாதிரி இருக்காது. தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் லைக் தட் இருக்காங்க கண்டிப்பாக. மெய்யழகன் பார்த்த பிறகு உங்களுக்கு வந்து நம்மளால மெய்யழகனாக இருக்க முடியுமா அந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் வந்துச்சா? அப்படி இருக்குன்னு ஆசையும் படல, இருக்க முடியாதுன்னு தெரியும். அது மாதிரி கண்டிப்பாக தெரியும். பட் ஆனால் அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் நிறைய பேர் எனக்கு தெரியுன்றதுல ஐ வாஸ் ஹாப்பி. நைஸ். நிறையா மெய்யழகன் வந்து ஐ ஹாவ் லைக் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லேயே இருக்கட்டும், என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லேயே இருக்கட்டும், ஈவன் இங்கே வந்ததுக்கப்புறம் அது மாதிரி இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சப்போ ஐ ஃபெல்ட் ஹாப்பி. நான் அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்க மாட்டேன், அது தெரியும். ஓகே, வார் பற்றி பேசணும். தம்மம் உங்களுடைய பர்பஸ் எப்போ அந்த கொஸ்டின்ஸ் உள்ள ஸ்டார்ட் ஆச்சு? தம்மம்ன்ற வார்த்தைக்கு தான் ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றது விஷயம் இருக்குல்ல, அது கண்டுபிடிக்க முடியுமானும் தெரில. எனக்கு தெரிஞ்சு எல்லாரையும் வந்து டெஃபினட்டாக பண்ணிட முடியுமான்னு தெரில. ஐ திங்க் தட் இஸ் பியாண்ட் ஒரு நம்ம இதுதான் நம்மளோட பர்பஸ்ன்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்க தான் முடியும். நம்ம இதுதான் நம்ம நினச்சி போயிட்டுருக்கலாம். பட் ஆனால் வந்து யூ நெவர் நோ தட் வாட் இஸ் யுவர் பர்பஸ் அன்லெஸ் யூ ஃபுல்ஃபில் தட். அது வரும்போது தான் ஒரு ரிலேஷன் பாயிண்ட் வரும்ல. ஸோ எனக்கு வந்து ஏன்னா ஃபில்ம் மேக்கிங் அந்த அது மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த பர்பஸில் போக தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். பட் ஐ நெவர் நோ வெதர் திஸ் இஸ் மை பர்பஸ் அப்படின்றது. தட் வில் ஐ டோன்ட் நோ வெதர் லைஃப் வாட் ஐ ஹவ் தாட் இஸ் மை பர்பஸ் தான் உண்மையான பர்பஸ் தான் தெரில. இட் கேன் கோ எனிவேர். அதுதான் அந்த தம்மம்ல இருக்கிற அந்த மிஸ்ட்ரி. நைஸ். இப்போ நீங்கள் சொன்னது ரொம்ப ட்ரூ.
நம்ம வந்து இதுதான் நம்ம பேஷன் நினைப்போம், இதுதான் பர்பஸ்ன்னு நினைப்போம். ஆனால் அதுக்குள்ளே போன பிறகு அது வேறையாக கூட இருக்கலாம். ஏன்னா அந்த அது அது ஏன்னா அந்த டெசிஷன் மேக்கிங்கும் ரொம்ப அதுக்கும் டைம் எடுத்துக்கணும்னு தான் தோணுது. அந்த அந்த விஷயத்துக்குள்ளே வந்து ஓகே இதுதான் அப்படின்றது வந்து ஐ திங்க் அதுக்கு இன்னும் டைம் இருக்குது அந்த தாட் ப்ராசஸ்க்கு. ஏன்னா இப்போயே நான் சொல்லிட முடியாது, ஏன்னா வந்து ஒரு ஞானி கிடையாது. அதனால என்ன தெரியுதுன்னா தெர் இஸ் சம்திங் இட் இஸ் லீடிங் டுவர்ட்ஸ் தேர் ஐ திங்க். ஆனால் எனக்கு என்ன, நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, என்ன லைஃப்பில் நடந்தாலும் ஒருத்தர் இட் கேன் பி ஃபார் எனி ஒன், எனக்கு உங்களுக்கு யாருனாலும் வந்து நடக்கிற விஷயம் வந்து இட் இஸ் லீடிங் டுவர்ட்ஸ் யுவர் பர்பஸ் ஃபார் யூ டு அட்டெண்ட் டு யுவர் பர்பஸ் தான் அது. ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், பட் ஆனால் இட் இஸ் கோயிங் தேர்ன்ற அந்த நம்பிக்கை இருக்குது. அந்த ஒரு பார்க்கும்போது ஓகே இது ஏதோ இட் இஸ் லீடிங் எஸ் சம்வேர், அந்த ஜோனில் நம்ம கரெக்டாக இருப்போன்ற வாழ்க்கையே நம்மளை எங்கேயோ கூட்டு போயிட்டுருக்கு. எல்லாரையுமே தான். தி ஒன் அப்படின்ற வார்த்தையை கேட்டோன்னே எனக்கு மேட்ரிக்ஸ் தான் ஞாபகம் இருந்துச்சு. என்னென்ன இப்போ லவ்னாலுமே அதானே, யூ ஆர் தி ஒன் டிசைடிங் த ஒன் ஃபார் பீங் தி ஒன் ஃபார் சம் ஒன் அப்படின்றது தான். அந்த ப்ரொட்டாகனிஸ்ட் ட்ரைங் டு பி தி ஒன் ஃபார் தட் கேர்ள் அப்படின்ற மாதிரி போகும்போது அந்த ஒன் வார்த்தைன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. அண்ட் அது ஒரு ஹீரோய்க்கான வார்த்தை கூட, அது எல்லாத்துலேயும் பொருத்திக்கலாம். லவ் படத்துக்கான வார்த்தையாகவும் இருந்துச்சு. ஸோ அதனால் ஐ ஃபெல்ட் தட் வேர்ட் லைக் கைண்ட் ஆஃப் சம்மரைசஸ் த ஹீரோ. ஓகே, உங்களுடைய ஸ்கூல் டைம்ஸ்லேயோ இல்லை காலேஜ் டைம்ஸ்லேயோ வெளில சொல்லாமல் ஓகே வி ஆர் தி ஒன் அப்படின்ற, வி ஆர் தி சோசன் ஒன் அப்படின்ற தாட் வந்திருக்காங்க உங்களுக்கு? யாரே சோசன் ஒன் இல்லை, வந்ததே இல்லையா? வந்ததில்லை. இந்த மாதிரி தாட்டில் நான் போனதில்லை. நம்ம தான்டா அப்படின்னு போனதில்லை. அப்படி சொல்ல வரல. இப்போ நமக்கு சில படங்கள்லாம் பார்க்கும்போது, சும்மா பேசிக்காக சொல்லணும், பவர் ரேஞ்சர்ஸ்லாம் பார்க்கும்போது சரி நம்ம பவர் ரேஞ்சர்ஸாக இருந்துருவோமோ, ஆர் மேட்ரிக்ஸ் பார்க்கும்போது ஒருவேளை இந்த மேட்ரிக்ஸில் நம்ம தான் தி ஒன்னோ அந்த மாதிரி சொல்கிறோம். அந்த ஃபேண்டசி ஜோனுக்கு ஐம் நாட் அ பிக் ஃபேன். நான் வந்து சூப்பர்மேனோ அப்போ இருந்த ஒரு சக்திமானோ அந்த ஜோனுக்குள்ள நான் பெருசாக பார்த்ததே கிடையாது. ஃபேண்டசி வந்து எனக்கு எக்ஸைட் பண்ணதே கிடையாது பெருசாக. ஒரு இங்கிலீஷ் படங்கள்னாலுமே வந்து இப்போ ஜுராசிக் பார்க் மாதிரி படம்னா அது அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு அனிமல் இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பைடர்மேன் சொன்னால் நான் வந்து எனக்கு பார்த்தது மாதிரி ஞாபகமே இல்லை. அப்போல்லாம் வந்து அர்னால்டோட ஃபில்மும் ஜாக்கி சானோட ஃபில்ம்ஸ் தான் எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் கொடுத்துச்சு, மோர் தென் மார்வல் கைண்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ். அந்த ஜோனு ஆக்சுவலி நான் மார்வலில் பெருசாக பார்த்ததே கிடையாது. இப்போ ரீசெண்டாக தான் வந்து இந்த அவெஞ்சர்ஸோட என் கேம் பார்க்கறதுக்காக மற்றதெல்லாம் சிலபஸ் மற்றதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு சும்மா பார்த்துட்டு, ஏன்னா வந்து என் கேம் வந்து பயங்கரமான ஒரு பில்டப் இருந்துச்சுல்ல. அந்த தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை விட வேணான்றதுக்காக ஜஸ்ட் அந்த கேரக்டர்லாம் யாருன்னு மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட தங்கச்சி பையன் கேட்டு என்ன அவன் சொன்னால் இதை மட்டும் பாரு இதை பார்த்தா புரிஞ்சிடும் அப்படின்னு மாதிரி ஒரு 2 படம் மட்டும் பார்த்துட்டு போய் அவெஞ்சர்ஸ் என் கேம் பார்த்துட்டு இருந்தேன். பட் நாட் ஸோ எக்ஸைட்டட் அபவுட் தட். அண்ட் இந்த படத்தில் ஒரு 15 மினிட் சிங்கிள் டேக் ஒன்று பண்ணியிருக்கீங்க இல்லையா? அதுக்கான ரிஹர்சல்ஸ் ரொம்ப தீவிரமாக 2-3 நாள் நடந்துச்சு. அதுக்கப்புறமா யூ எக்ஸிக்யூட்டட். சிங்கிள் டேக்னு முடிவு பண்ணியாச்சு. ரிஹர்சல்ஸில் நடந்த ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையோ இல்லை ஏதாவது ஒரு எலிமெண்ட்டையோ நீங்கள் ஃபைனல் ஆட் பண்ணிங்களா? அந்த ரிஹர்சல் ப்ராசஸ் மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ சிங்கிள் டேக்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குற ஃபேக்டர் ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு. அது வந்து ஆடியன்ஸ்க்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக மாறுதான்றது வந்து நம்ம அது அடுத்ததான் எதுக்காக அதை பண்ணுறோன்றது தான். இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடலசன்ஸ் அப்படின்னு ஒரு சீரிஸ் வந்துருக்கு, எல்லாம் ஒவ்வொரு எபிசோடும் ஒரு சிங்கிள் டேக். ஸோ சிங்கிள் டேக்கு ஒரு ஃபில்ம் மேக்கராக நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்போவுமே இருக்கும். பட் இது வந்து என்னன்னா இது வந்து 15 மினிட்ஸு. நான் வந்து இப்போ ப்ரீவியஸாக படங்கள் எழுதிட்டு இருக்கும்போது வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா சிங்கிள் ஷாட்டை வந்து நம்ம வந்து ஒரு எதுக்காக யூஸ் பண்ணுறோன்ற கொஸ்டின் நான் எனக்கு கேட்க ஆரம்பித்தேன். எதுக்கு நம்ம இது சிங்கிள் டேக்கில் எடுக்கணும், வாட் இஸ் த ரீசன் அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா நிறைய இடங்களில் வந்து என்ன ஆகுனா இப்போ திடீர்னு டைம் ஆயிடுச்சு, சன் செட் ஆக போகுது, நம்மளுக்கு வந்து இந்த லொக்கேஷன் நாளே கிடையாது அப்படின்றப்போ நிறைய வாட்டி அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். தட் கேன் பி ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் சீனாக கூட இருக்கும், அதான் இருக்கும். அப்படின்றப்போ ஓகே டக்குன்னு கேமரா வந்து கிம்பலில் போட்டுருங்க, இல்லை ஹேண்டில் வச்சுக்கோங்க, டக்குன்னு நீங்கள் பேன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சிங்கிள் முடிச்சிடலாம். அதெல்லாம் ஒர்க் ஆயிருக்கு நிறைய படங்களில் வந்து அது ஒர்க் ஆயிருக்கு. பட் ஆனால் திஸ் இஸ் லைக் அ லாங் டேக், திஸ் இஸ் லைக் இட் இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப் பிளானிங் அண்ட் இது. பட் ஆனால் இது ஏன் பண்ணுன்ற பர்பஸ் அப்படின்றது வந்து இதுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்கா, இது சிங்கிள் டேக்காக பண்ணுறதுல ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கா, இஸ் இட் கோயிங் டு ஆட் எனி ட்ராமா, இட் ஷுடன்ட் பி லைக் ஜஸ்ட் அ ஷோகேசிங் ஆஃப் நம்மளோட ஸ்கில்லை அப்படி எடுத்துட்டோன்றதை காட்டுறதுக்கு மீறி படத்துக்கு இது என்ன, அந்த கதைக்கு இந்த இதுக்கும் என்ன வேல்யூ ஆடாதுன்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு ரீசனிங் ஒன்று பட்டுச்சு. ஓகே இதை ஏன்னா ஃபஸ்ட்டு நான் எழுதுகிறப்போ அது சிங்கிள் டேக்காக இல்லை, அது வந்து சீன் ஒரு சாங்கு அப்புறமேட்டு அதுக்கு சீன் அந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு.
அது டுவர்ட்ஸ் த ப்ராசஸ் அதை பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு நாள் டக்குன்னு அந்த ஸ்கிரிப்டை திரும்ப ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது தோணுச்சு ஆக்சுவலி இந்த என்டையர் போர்ஷனை வந்து என்ன பண்ணால் ஒரு ஒரு விஷயம் ஒன்று வருது படத்தில் அப்படின்னு சொல்லும்போது அதை பண்ணலாமா ஏன்னா பட் இட் வாஸ் லாட் ஆஃப் எஃபர்ட் ஃப்ரம் எவ்ரி ஒன். அங்கே வந்து ஒரு 300 ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே கரெக்டாக பண்ணணும் அந்த விஷயத்தை. அது வந்து யாராவது ஒருத்தர் வந்து 13 மினிட்ஸில் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அகைன் யூ நீட் டு கோ ஃபார் த என்டையர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு 2 பேர் 3 பேருக்குள்ளே நடக்கிறத மீறி இது வந்து ஒரு பெரிய ஸ்கேலில் ஒரு நடக்கிற ஒரு சிங்கிள் டேக்காக இருந்துச்சு. பட் எவ்ரி ஒன் வாஸ் எக்ஸைட்டட் ஃபார் தட் சேலஞ்ச். அதுக்காக நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா வி வில் ரிகர்ஸ் இட் பிகாஸ் அதுதான் மேட்ரு. ரிகர்சல்ஸ் தான் மேட்ரு பிகாஸ் இட் இன்வால்வ்ஸ் கொரியோகிராஃபர், டான்ஸ் கொரியோகிராஃபர், இட் இன்வால்வ்ஸ் ஸ்டன் கொரியோகிராஃபர், இட் இன்வால்வ்ஸ் லைக் 2 கிம்பல் ஆப்ரேட்டர்ஸ், க்ரேன் ஆப்ரேட்டர்ஸ், இந்த மாதிரி நிறையா எல்லாரும் சிங்கில் வரணும்ல. ஸோ அதனால் ஸ்ரேயாஸ்மே என்ன சொன்னார்னா ஒரு 2 நாள் இதை நம்ம எடுத்து முடிக்கணுன்ற ப்ரெஷரே இல்லாமல் 2 நாள் ரிகர்சல்ஸ் மட்டும் வச்சுப்போம் அந்த மாதிரி சொன்னார். 2-3 நாள் வச்சுக்கலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்படி ரிகர்சல் பண்ணோம். அந்த ஒரு எங்கள் பண்ணோம். பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு நாள் டேக் போனோம். அண்ட் இட் கேம் அவுட் வெல் பட் ஸ்டில் இட் ஹேட் சம் ஃப்ளாஸ். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோம். நெக்ஸ்ட் டே பார்த்தா மழை பெஞ்சிச்சு அந்த இதில். அப்புறம் மலையை இன்கார்பரேட் பண்ணி எடுத்தோம். கொஞ்சம் லைட்டாக அந்த மலையை இன்கார்பரேட் பண்ணி எடுத்தோம். ஓ, இந்த ஃபோட்டோ யூஸ் பண்ணதை பற்றி சொல்லுங்கள். என்னென்னா 2 பேருக்குமே ஒரு ஃபோட்டோ தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இதெல்லாம் தான் நான் சொன்ன மாதிரி அந்த ரெட்ரோ லவ் இருக்குல்ல, அது அந்த ஃபோட்டோ வந்து கையில் இருக்கும், ஃப்ரேம் பண்ணி வச்சுப்பாங்க, இல்லை பர்ஸில் வச்சுப்பாங்க, அது இருக்கும்ல. இட்ஸ் நாட் தட். இதெல்லாம் தான் அந்த நான் ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒய் ரெட்ரோ எலமெண்ட் ஆட்ஸ் சம் ஒரு எமோஷனல் வேல்யூ டு தட் திங் இஸ் பிகாஸ் அப்போ தான் வந்து ஃபோட்டோனா நம்ம வந்து ஃபிசிக்கலாக வாங்கி வச்சுக்கணும்ல. அது வந்து யாருக்கும் தெரியாமல் வச்சுக்கணும்னா அது பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கணும், புக்குக்குள்ளே வச்சுக்கணும், இல்லை பர்ஸில் வச்சுக்கணும். நாட் லைக் ஃபோனில் வந்து ஹிடன் ஃபோல்டரில் வைக்கிறது மீறி அது அதில் எக்ஸைட்மெண்ட் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களோட 2 பேருக்குமே லைக் வந்து பாரிவேல் அண்ட் ருக்மணி 2 பேருக்குமே அவங்களோட இன்னும் எங்கர் ஏஜோட ஃபோட்டோ தேவைப்பட்டுச்சு. அப்படி பார்க்கும்போது இந்த ஃபோட்டோ தான் சூர்யா சார் நிறையா முன்னாடியே சொல்லியிருக்காரு. இது வந்து ஐ திங்க் திஸ் வாஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோகிராஃப் டேக்கன் ஃபார் அவர் ஃபிலிமுக்கு வராருன்னு சொன்ன ஒன்று அவர் எடுத்த ஒரு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஸ்டில்னு வந்தது. அண்ட் தி ஸ்டில் இஸ் ஆல்சோ வெரி ஃபேமஸ். ஸோ அது ஒன்று எடுத்தோம். அதே மாதிரி கேவி ஆனந்தில் ஆமாம் நம்ம கேவி ஆனந்த் சார் ஷூட் பண்ண அந்த இது. ஸோ அதனால் ஐ தாட் கில்லோட ஹேபிட் உள்ள ஒன்று. சூர்யா அவர்கள் இதை கவனிச்சாங்களா? ஹி ஆல்சோ ஃபெல்ட் நைஸ் டூரிங் தட் சீன் வரும்போது இந்த ஃபோட்டோ யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஹி ஃபெல்ட் வெரி ஹாப்பி ஆல்சோ. நைஸ். கம்போசிஷன்லையும் சரி, நீங்கள் ஒரு ஸ்டாரை ட்ரீட் பண்ணுற விதமும் சரி, எனக்கு க்யூரியாசிட்டி ஃபேக்டர் வந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பர்த்டே கிளிம்ஸ் வந்துச்சு இல்லை, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேருந்து அப்படியே இன் ஃபோக்கஸ் பொறுமையாக நடந்து வராங்க, ஒரு கேங் சேர்றாங்க, ஸ்மோக்கு கன்னு அப்படியே லோட் பண்ணுறாங்க. பயங்கரமாக இருந்தது என்னென்னா அவங்க கண்ணு நகரவே இல்லைங்க, பயங்கர சாலிட், அப்படியே பின் பாயிண்ட் பயங்கரமாக இருந்துச்சு. நேராக வந்து கன்னை பாயிண்ட் பண்ணுறாங்க, ஒரு ஸ்மோக், எல்லாமே ஓகே. ஆனால் அங்கேருந்து ஃப்ரண்ட்டில் வரும்போது அவங்க எல்லாரை விட ஹைட்டாக தெரிஞ்சிருவாங்க. அந்த ஷார்ட்டை எப்படி எடுத்தோம்னா அதாவது பர்த்டே டீசர் அப்படின்றது மாதிரி தான் எடுத்தோம். பர்த்டே சாருக்கு பர்த்டே வருது அப்படின்றது தெரியும். அப்போ தான் அந்தமான் ஷெட்யூலோட ஆக்சுவலி இட்ஸ் த ஃபைனல் டே ஆஃப் அந்தமான் ஷெட்யூல். அந்தமான் தான் நான் ஃபஸ்ட்டு போனோம் ஷெட்யூல். அதோட இதெல்லாம் லாஸ்ட் டே ஆஃப் ஷூட் மாதிரி. அது நடுவில் இந்த மாதிரி ஒரு வாக்லாம் இருக்குது படத்தில். பட் ஆனால் வந்து ஏடிஸ்ட்டை உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் ஏடியில் வந்து சூரஜ்னு சொல்லிட்டு ஒரு இருக்கான், பயங்கரமான சூர்யா சார் ஃபேன். அவன் வந்து எப்போவுமே இப்போ நான் எப்படி தலைவரோட ஃபேனோ அந்த மாதிரி வந்து அவன் பயங்கரமான சூர்யா சார் ஃபேன். அவன் வந்து சொல்லிட்டே இருப்பான் ஏதாவது ஒன்று சார் பர்த்டே டீசருக்கு ஏதாவது பண்ணோம், அந்த ஷார்ட் யூஸ் பண்ணிக்கலாமான்ற மாதிரி கேட்டான். நான் சொன்னேன் அந்த ஷார்ட் யூஸ் பண்ண முடியாதுடா, அது பண்ணால் ரிவீல் ஆயிரும் சில விஷயங்கள், நம்ம ஒன்று ஷூட் பண்ணுவோம்னு சொல்லிட்டே இருந்தேன். பட் ஆனால் அந்த ப்ரெஷரில் அந்த நிறைய எடுக்க வேண்டியதுன்னு பார்த்தா ஆல்மோஸ்ட்டு அதை எடுக்கவே இல்லை அந்த அந்த விஷயத்த. அப்புறம் லாஜமாக அவன் வந்து ஒரு மாதிரி சொன்னான், சார் நம்ம அதை எடுக்கணும் சார், சூரஜ் ஃபெல் பேட். அவன் வந்து நீங்கள் என்ன எடுக்கணும்னா இல்லை நீ எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேறு ஒரு சீன் எடுத்துகிட்டு இருந்தோம் அந்த இடத்துல, அந்த அந்த பர்டிகுலர் பிளேஸில். அப்புறம் நான் சொன்னேன் இப்போ எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி. எனக்கு அதோ அந்த அந்த ஆர்ச்சை பார்த்தோன்னே அது தோணுச்சு. சரி ஓகே, ஜஸ்ட் நத்திங், யூ ஆர் நாட் கோயிங் டு டெல் எனி ஸ்டோரி இன் த டீசர், இட்ஸ் ஜஸ்ட் அ பர்த்டே ட்ரிபியூட் டீசர். ஸோ இட் கேன் ஜஸ்ட் ஹிஸ் வாக் அண்ட் ஹிஸ் ஆர்டர் டு ஷோ ஹிஸ் ஆரா அண்ட் திஸ் கேரக்டர்ஸ் இன்டென்ஸ், அதை மட்டும் நம்ம காட்டுற மாதிரி ஒன்று பண்ணிப்போம். அது அப்படி பண்ணிவிட்டு ஸோ ஐ ஜஸ்ட் டோல்ட் ஸ்ரேயாஸ் ஜஸ்ட் வில் நான் ரெஃபரன்ஸ் கொடுத்தது வந்து இந்த இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ஸில் வந்து ஒருத்தன் பேஸ்பால் பேட்டோட ஒருத்தன் வந்து
வருவான். அவனுக்கு ஒரு பில்டப் இருக்கும். ஒரு கேவ் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த கேவுக்கு அப்படியே ஷார்ட் போயிட்டே இருக்கும், ஸ்லோவும் போயிட்டே இருந்தே இருக்கும். அந்த ஒரு ஃபேமஸான ட்ராக், எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ட்ராக், எல்லா படத்துக்கும் ரெஃபரன்ஸ் இருக்கும். அந்த ட்ராக் நேம் சரண்டர் அப்படின்னு ஒரு ட்ராக் இருக்குது. அது என்ன, ஸோ அப்படியே ஸ்லோ பில்டப் போயிட்டே இருந்து அந்த மியூசிக் ஒன்று ஹை வரும்போது அவன் வெளில வருவான். அந்த ஒரு பேஸ்பால் வெளில வந்து நேராக டுவர்ட்ஸ் கேமரா வந்து பட்டு ஒருத்தன் அடிச்சு மண்டே உடப்போம். அந்த மாதிரி ஒரு சீன் இருக்குது இன்க்ளோரியஸ் பேஸ்டர்ஸ். அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஜஸ்ட் கீப் மூவிங் ஸ்லோலி அண்ட் when I say சார் என்டர் he will come, then you bring it ஃபோக்கஸ்க்கு வந்துட்டு அவர் கேமரா பார்க்கட்டும், கேமரா பார்த்துட்டு he can do that அப்படின்ற மாதிரி. ஸோ ஸ்ரேயாஸ் என்ன சொன்னால், நாங்கள் ஐலாண்டில் ஷூட் பண்ணிட்டுருக்கோம். நாங்கள் வந்து ஷூட் பண்ண பேஸ் வந்து இன்னொரு ஐலாண்டு, அதுக்கு வந்து போட்டில் போகணும். ஸோ வந்து வேறு ஏதாச்சும் ஒரு பேந்தரோ இல்லை வந்து ஒரு ஜிம்மியோ எல்லாமே அங்கே இருக்குது. அதை வந்து நம்ம வர சொல்லணுன்னா அது ஒரு ஈஸியாக ஒரு 1 hour ஆகும் அது வந்து இங்கே செட் பண்ணுறதுக்கு. ஸோ ஜஸ்ட்டு ஒரு வெறும் ஜூம் மட்டும்தான் இருக்கணும். அப்படின்றப்ப ஸ்ரேயாஸ் வாஸ் ரிலக்டன்ட் டு டெல், வெறும் ஜூம் மட்டும் வச்சு பண்ணிடலாமான்னு. நான் சொன்னேன் ஒர்க் ஆகும், பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால். அப்புறம் தென் வி டிட் தட் ஷாட். ஸோ சார் வந்து கேட்டார், என்ன எதுக்கு இது ஷார்ட் எடுக்கிறோம் அப்படின்னாரு. இல்லை சார், சும்மா ஒரு ஏதாவது யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஜஸ்ட்டு இந்த வந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். தென் ஹீ டிட் தட் பை இட்ஸ் லைக், நான் சொன்னேன் ஒரு பயங்கர ஒரு கோவம் எல்லாமே இருக்கிறது, அந்த எண்டில் வந்து ஒரு சின்ன சிரிப்பு வரணும் தான். ஹீ டிட் தட் அண்ட் ஹீ இஸ் வெரி கான்ஷியஸ் அபவுட் தட். பர்ஃபார்மன்ஸ் வரும்போது நிறையா சீன்ஸுக்கு, இன்டென்ஸான சீன்ஸுக்கு, அதுக்கெலாம் வந்து அந்த ஐ பிளிங்க்லாமே வந்து ஹீ வில் கம் அண்ட் சீ இந்த மாட்டர் அண்ட் இஸ் லைக், ஆக்சுவலி ஒன்று போகலாம், இது தேவையில்லாமல் 2 தடவை பிளிங்க் பண்ணுறேன், அது ஒரு மாதிரி ஆடாக இருக்குது, அது வந்து கேரக்டருக்குள்ளே இருக்க மாதிரி இல்லை. ஸோ அவர் என்ன மாதிரி யோசிக்கிறாருன்னா, இப்போ இந்த கேரக்டர், இப்போ இது ஒரு ரியலாகவே ஒருத்தர் லைஃப்பில் நடந்துருக்கு சிச்சுவேஷன் நடக்குதுன்னா அந்த இடத்துல அவன் எத்தனை பிளிங்க் பண்ண மாட்டான். ஸோ அவரோட தாட் டுவர்ட்ஸ் தட் ஆக்டிங்கை வந்து அவர் எப்படி பர்சீவ் பண்ணுறாருன்றது வந்து சூப்பர் லேர்னிங் ஃபார் மீ, லைக் எவ்ரி சீன். ஸோ அதனால் அது வந்து அவராகவே வந்து இஸ் நாட் கோயிங் டு பிளிங்க்ன்றது அவர் பண்ணது தான். ஏன்னா சின்னதாக ஆரம்பித்து அந்த கேங்குக்குள்ளே பூந்து வெளில வந்து நிற்கும் போது அங்கே இருக்கிற எல்லாரோட அவர் ஹைட்டாக தெரிஞ்சு தி ஒன் அப்படின்னு வந்தது வந்து நல்ல தாட், ரொம்ப நல்லா இருந்துச்சு. மோஸ்ட் இமோஷனல் மூமெண்ட் வித் சூர்யானா அது என்ன உங்களுக்கு இந்த ப்ராசஸில்? ஐ வாஸ் திங்கிங் லைக் வெரி லைக் ஒரு ஆன் பாயிண்ட், லைக் ஆக்டிங் வந்தார், பேசினார், அப்படி தான் இருப்பாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ ஹவ் நாட், நான் யார்ட்டையும் கேட்கவும் இல்லை, முன்னாடி ஒர்க் பண்ணவங்கள்ட்ட வந்து எப்படி இருப்பார் அவர் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டதே இல்லை. பிகாஸ் ஐ ஆல்வேஸ் கோ ஓகே அண்ட் சி லைக் ஹவு ஆர் கோயிங் டு ஒர்க் வித் அஸ். அதை ஓப்பன் மைண்டாக தான் நான் போவேன். ஸோ ஐ வாஸ் திங்கிங் ஓகே அவர் வந்து கம்மியாக தான் பேசுவார் அது மாதிரி. பட் ஆனால் டோட்டலாக வந்து இஸ் லைக் ஸோ, என்ன சொல்கிறது, செம்ம ஜாலியான ஆள் அவர், பயங்கர ஜாலியாக இருப்பார். அந்த இது இருக்கும், இந்த ஒர்க் வைஸ் அந்த பேஷன் அது எல்லாமே அது போக வந்து அதர்வைஸ் வில் பி லைக் மோர் ஆஃப் ஒரு ஃப்ரெண்டு, ஒரு பிரதர், அந்த ஒரு ஃபீல் தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. நிறையா சீன்ஸ் வந்து தெர் ஆர் 2 மொமெண்ட்ஸ் ஆஃப் சீன்ஸ் வேர் அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா ஐ ஃபெல்ட் வெரி எமோஷ்னல் தட் ஓகே, என்னன்னா as வாட் அன் ஆக்டர் ஹி இஸ்ன்ற மாதிரி எனக்கு ஒரு மூமெண்ட் ஒன்று வந்துச்சு. என்ன ஒரு ஆக்டர் இஸ் டூயிங் திஸ் அப்படின்ற மாதிரி. பிகாஸ் அது வந்து அவர் ரொம்ப அந்த சீனை வந்து ஒரு நாள் நைட்டு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். சரி இப்போ இதுக்கப்புறம் அதை எடுத்துடலாமான்னு கேட்டேன். ஐயோ அதுவா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நான் கொஞ்சம் மைண்ட் லெவலில் ரெடி ஆகணும், நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அது அந்த சீன் என்னென்னா எனக்கு வந்து ரெஃபரன்ஸும் இல்லை, அது வந்து என்ன மாதிரி பெர்ஃபார்மாக எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி காட்டுறதுக்கோ இல்லை வந்து எதாவது பண்ணி காட்டுறதுக்கோ அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்றனால அவருமே கேட்டார், இது என்ன எப்படி பண்ணலான்னு வச்சுருக்கீங்க? தெரில சார், அது எழுதியாச்சு, அது அது நீங்கள் தான் பண்ணணும் இந்த மாதிரி சொன்னேன். அப்போ சொன்னார் ஓகே, நான் எனக்கு ஒரு மைண்ட் ஸ்பேஸாக நான் கொஞ்சம் ரெடி ஆகிக்கிறேன், நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ அந்த சீன் எடுக்க போகும்போது என்டையர் செட் ஹி ஜஸ்ட் கேம் அண்ட் தென் சும்மா நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதோ ஒரு மியூசிக் சும்மா ப்ளே பண்ணேன். அண்ட் தென் டிட் தட். பயங்கரமான எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு அந்த. பிகாஸ் நம்ம ஒன்று எழுதியிருக்கோம், பட் அதை வந்து அவர் அதை கன்சீவ் பண்ணி நினச்சதோட பயங்கரமாக எப்படி கொண்டு வந்தாருன்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து பயங்கர ஹவு மச் தட் கேரக்டர் ஹஸ் கான் இன்டு ஹிம். இது வந்து கிரியேட்டிவ் ஹை அண்ட் எமோஷனல் மூமெண்ட்டு. அண்ட் ஆஸ் வி ப்ரோக்ரஸ்ட் வி ஃபெல்ட் வெரி க்ளோஸ் இன் திஸ் ஒன். அண்ட் தென் வென் ஐ திங்க் ஹி ட்வீட்டட் சேயிங் லைக் பிரதர் ஃபார் லைஃப்னு சொல்கிறப்ப ஐ ஃபெல்ட் ரியலி எமோஷனல், லைக் அஸ் அ பர்சன். அந்த வார்த்தை சொல்லும்போது ஐ ஃபெல்ட் லைக் ஒரு அண்ணன் ஃபீல் தான் கொடுக்குறாரு அவர். நைஸ். கடைசியாக உங்களோட சைல்ட்ஹுட் ஃபேவரட், இப்போ வரைக்கும் ஃபேவரட், எனக்கும் ஃபேவரட், அவரை பற்றி பேசுவோம். கிளின்ட் ஈஸ்ட்வுட். கிளின்ட் ஈஸ்ட்வுட்னுடைய ரெஃபரன்ஸ் உங்கள் படங்களில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அண்ட் மகான் படத்தில் ஃபிஷ்ஃபுல் ஆஃப் டாலர்ஸ் படத்துக்கு போகிற மாதிரியான மூமெண்ட்லாம் வச்சுருப்பீங்க. அந்த படத்தோட ட்ரெய்லர் கட் ஒன்று ஒரு 8 months முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு ஃபிஷ்ஃபுல் ஆஃப் டாலர்ஸ் பார்த்தது ஞாபகம் இருக்கா?
ஏன் இருக்கு நான் ரீசெண்டாக ஒரு தடவை கூட பார்த்துட்டு இருந்தேன். அப்படியா? உங்களுக்கு அந்த படத்தினுடைய ஃபேவரட் மூமெண்ட் பற்றி சொல்லுங்கள். அதான் அந்த மொமெண்ட் தான் லைக் வந்து அந்த அந்த இவன் இஸ் என்ட்ரிங் அண்ட் தென் அந்த மேக் கீப் 3 காஃபின்ஸ் ரெடின்னு சொல்லிட்டு போகிறது இருக்குல்ல. ஐ திங்க் பயங்கரமாக அந்த தலைவருக்குமே எனக்கு தெரிஞ்சு அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து அந்த பிகாஸ் வாட் கிளின்ட் ஈஸ்ட்வுட் டன் இஸ் அந்த ஸ்டைல் இருக்குல்ல. ஐ திங்க் அந்த ஸ்டைலோட எலமெண்ட்டை ஏன்னா கிளின்ட் ஈஸ்ட்வுட் பற்றி ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து வாட் ஹி பாட் டு த யுஎஸ் சினிமா இருக்குல்ல. அவர் வந்து அமெரிக்கன் இந்த ஹாலிவுட் ஃபிலிம் வந்ததுக்கு எனக்கு என்ன மொமெண்ட் கிளின்ட் ஈஸ்ட்வுட் தான் ஞாபகம் வருதுன்னா, எனக்கு வந்து கிளின்ட் ஈஸ்ட்வுட் ரொம்ப பிடிக்கும். அந்த படம் தான் பிடிக்கும். நான் யூஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ கிராண்ட் டொரினோ படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அப்போ கிராண்ட் டொரினோ ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஐ லைக் இம் மோர் அஸ் அ டிரெக்டர். லைக் வந்து ஐ லைக் இஸ் ஆக்டிங் இஸ் வெஸ்டர்ன் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல் தட். பட் ஆஸ் அ ரைட்டர் அண்ட் டிரெக்டராக இருக்குல்ல, அந்த இந்த வயசில் அவர் பண்ணுற விஷயம் நவ் இஸ் டிரெக்டட் ஒன். இப்போ நாங்கள் XXXே வந்து அவரோட டீம்லேருந்து சில பேர் வந்து சொன்னாங்க வி வில் மேக் ஷுர் கிளின்ட் வில் வாட்ச் திஸ் ஃபிலிம். புரியல, அவரோட டீம் ரீச் அவுட் பண்ணிட்டீங்களா? அது எப்படி ஆயிடுச்சுன்னா அது நடந்துச்சு. XX படம் வந்தப்போ நிறைய பேர் வந்து படத்தை பற்றி ட்வீட் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஒரு XXXோட ஃபேன் ஒருத்தர் வந்து ட்விட்டரில் வந்து அவங்க டேக் பண்ணி போட்டுட்டு இருந்த மாதிரி இந்த படம் வந்து XX வந்து ஒரு சில ட்ரிபியூட் டு கிளின்ட் ஈஸ்ட்வுட் ஜஸ்ட் மேக் ஹிம் வாட்ச்னு சொன்னபோது அவங்க தே ரிப்ளைட் ஆல்சோ டெல்லிங் லைக் யா வி ஆர் சீயிங் லாட் ஆஃப் போஸ்ட் அபவுட் திஸ் ஃபிலிம் வி வில் மேக் கிளின்ட் ஈஸ்ட்வுட் வாட்ச்னாங்க. எனக்கு அது ஒரு ட்வீட் வந்துச்சு. அது பார்த்தோன்னா பயங்கர எக்ஸைட் ஆகிட்டேன். அப்புறம் அங்கே குணால் சவுண்ட் டிசைனர் குணால் இருக்கார். அவர் எல்லையில் தான் இருக்கார். ஸோ அவர்கிட்ட சொல்லி எப்படியாவது பிடிச்சி பார்க்க வச்சுருங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவருமே அவங்க டீம்லாம் ரீச் பண்ணார். தே செட் தே வில் வாட்ச்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ளூரேலாம் கேட்டாங்க. ப்ளூரேலாம் கொடுத்தோம். அப்போ அவங்க சொன்னது வந்து என்னென்னா இஸ் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் இஸ் ரீசென்ட் ஃபிலிம் ஜூரர் 2 படம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவருக்கு ஏஜ் வந்து 92 or something 93. ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கார். அது முடிச்சுட்டு வந்து பார்ப்பான்னு சொன்னபோது that thing inspires me a lot and his way of style of filmmaking like Mystic River, $1 Million Baby இந்த மாதிரி படங்கள். ஸோ கிராண்ட் டொரினோ அப்படின்ற ஒரு படம் வந்து பார்த்துருக்கீங்களா? அது பார்க்குறேன். ஸோ அது வந்து நான் யூஎஸில் பார்க்குறேன். தேட்டரில் பார்க்குறேன். யூஎஸில் நான் வந்து அடிக்கடி தேட்டரில் போய் நிறைய படங்கள் பார்ப்பேன். தட் தேட்டர் ஆடியன்ஸ் நம்ம பார்க்குற ஆடியன்ஸே கிடையாது. அது வந்து தேல் பி லைக் சைலண்ட்டாக பார்ப்பாங்க. அந்த ஒரு இதுதான் இருக்கும். நான் வந்து சொன்ன மாதிரி மார்வல் ஃபிலிம்ஸ்லாம் போய் பார்த்ததில்ல. ஐ ஹர்ட் தட் ஓகே மார்வல் ஃபிலிம்ஸ்லாம் அங்கே வந்து நம்ம ஊரில் ஒரு தலைவர் படம் பார்க்குற அளவுக்கு இருக்கும் ரெஸ்பான்ஸ் அப்படின்ட்டு. பட் ஆனால் யூஸ்வலாக லைக் வெரி காம் ஆடியன்ஸ் தேல் வாட்ச் த ஃபிலிம் அண்ட் தென் தேல் கிளாப் அண்ட் தென் தேல் லீவ்ன்ற மாதிரி. கிராண்ட் டொரினோ பார்த்துட்டு இருக்கும்போது இவரோட என்ட்ரிக்கு ஒரு செம்ம கிளாப் அண்ட் விசில்ஸ் வந்துச்சு. எனக்கு வந்து அது ஒரு சூப்பர் மொமெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஐ எம் சீயிங் இட் இன் த யூஎஸ். ஸோ அப்போ அங்கே வந்து அவரை வந்து எங்கே வச்சுருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த மொமெண்ட் வாஸ் ரொம்ப பர்சனலாக ஐ ஃபெல்ட் வெரி ஒரு கூஸ்பம் மொமெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி அதில் இட் ஹேட் இஸ் சிக்னேச்சரில் இந்த கன் அவர் பண்ணுறது லாஸ்ட்டாக அதுதான் பண்ணுவார். அதெல்லாம் திங்க் ஈ சம்திங் எல்ஸ். ஏன் கேட்குறேன்னா மகானில் குட் பை அக்லி படம் போகிறாங்கன்னு வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா இப்போ அவரோட படங்களில் மோஸ்ட் ஃபேமஸ் எஸ்பெஷலி இந்தியாவிலனா அந்த படம் வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் ஃபிஸ்ட்ஃபுல் ஆஃப் டாலர்ஸ் வச்சிங்க, அதுதான் அவரோட வெரி ஃபஸ்ட்டு லீட் ரோல். ஆமாம், ஏன்னா டாலர் ட்ரிலஜி தான் அவரோட விஷயங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் ஸோ அண்ட் மகானில் அது ஏன் வச்சோன்னா எனக்கு இந்த டயலாக் தேவைப்பட்டுச்சு. எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து இவரோட இமேஜினேஷன் தானே, இவரோட இமேஜினேஷனில் இவர் வெளில வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லணும். தட்ஸ் இஸ் ஃபேமஸ் டைலாக், கீப் 3 காஃபின்ஸ் ரெடி, கெட் 3 காஃபின்ஸ் ரெடி அப்படின்றது வந்து. ஸோ அதை சொன்னால் அவர் அந்த படம் தான் பார்க்கணும் தேட்டரில் அதுக்கு முதல் நாள்ன்ற மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. த மேன் வித் நோ நேம், danger fits him like a tight black glove. He is perhaps the most dangerous man who ever lived. This man with no name is played by Clint Eastwood. He is going to trigger a whole new style and adventure. A Fistful of Dollars is the first motion picture of his kind. கடைசியில் இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. And it won't be the last. பயங்கர எலிவேஷனாக இருந்துச்சுங்க. இப்போ கூட அவரோட ஃபோட்டோ ஒன்று அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வரும்போது நமக்கு வந்து என்னடா 90 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, ஏன் அந்த பாயிண்ட் ரீச் பண்ணணும்னு தோணும். அதாவது வந்து அட்லீஸ்ட் யூ ஷுட் பி ஹெல்தி எனஃப் மைண்ட் வைஸ், ஃபிசிக்கலி அண்ட் பேஷனேட் எனஃப் டு கீப் டூயிங் தட். பிகாஸ் தட்ஸ் நாட் சம்திங் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறமேட்டு யூ வில் ஆல் ஜோன் அவுட். அதுக்கப்புறம் அந்த ஜோனே போகாமல் லைக் ஸ்டில் ஹி இஸ் ஆக்டிவ் அண்ட் டூயிங் தட்ல. ஸோ தட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். பண்ண முடியுமான்னு தெரில, பட் அட்லீஸ்ட் ஐ வில் ட்ரை ரீச்சிங் தேர். அண்ட் நான் ஏன் உங்களை ஸ்வீட் பாய் கேஎஸ் அப்படின்னு சொல்லுவேன்னா, ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ அமைச்சு சொன்னேன். நீங்கள் ஏதோ ஒரு இன்டர்வியூலன்னு நினைக்கிறேன், நம்ம ஏன் கதை சொல்கிறதுக்காக மட்டுமே தலைவரை மீட் பண்ணோம், சும்மா மீட் பண்ணலாமே, அது ரொம்ப ஒரு மாதிரி டிரான்சாக்ஷனெலாம் இருந்துடக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு பாயிண்டில் முடிவு பண்ணி அப்புறம் ஷிஃப்ட் ஆனது இருக்குல்ல, அது ரொம்ப நல்ல தாட். ஸோ அந்த ஷிஃப்ட்டுக்கு அப்புறம் சில முறை சந்திச்சிருப்பீங்கல்ல, டிரான்சாக்ஷன்லாம் இல்லாமல்
ஒரு டிரெக்டராக போகாமல் நார்மலாக கார்த்திக் சுப்ராஜா போயிருப்பீங்க இல்லையா? அங்கே நடந்த ஒரு கான்வர்சேஷன் பற்றி சொல்லுங்கள். நிறையா நடந்திருக்கு. நிறையா நான் அந்த மொமெண்ட்டே நான் சொன்ன அந்த மொமெண்ட்டே வந்து எனக்கு டப்புன்னு ஒரு நாள் தோணிக்கிட்டே இருந்துச்சு. என்ன இப்படியே இருக்கோம். நம்ம ரொம்ப ஒரு மாதிரி கிரீடி ஆகுறோமோன்ற மாதிரி தோணுச்சு. தலைவர் படம் பண்ணால் தலைவர் படம் அடுத்த ஒரு படம் பண்ணிடணும், அடுத்த ஒரு படம் பண்ணிடணுன்ற மாதிரி இந்த ஜோனுக்கே நம்ம வரல இல்லை. இந்த தாட்லேயே வரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தலைவர் கூட படம் பண்ணுவோமா, அவரை மீட் பண்ணுவோமா, அந்த ஜோன்லாம் நம்ம எதிரே பார்க்காத விஷயம் நடந்துருச்சு. அண்ட் ஹீ இஸ் இன் அ பிளேஸ் வேர் ஐ கேன் ஜஸ்ட் டேக் மை ஃபோன் அண்ட் மெசேஜ் ஹிம் அண்ட் ஹீ வில் ரிப்ளை. அந்த மாதிரி நிறையெல்லாம் நடந்திருக்கும். அவர் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்த்துட்டு எனக்கு திடீர்னு மெசேஜ் அனுப்புவார். அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் அதர் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ அவர் அதை நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. நான் நிறைய பேர் ரெஃபர் பண்ணேன். அதுக்கப்புறமே இல்லை, முன்னாடியே இப்போ ரெஃபர் பண்ணியிருக்கேன். சார் இவங்ககிட்ட நல்ல கதை இருக்குது சார், இப்போதைக்கு நைஸ் ரெஃபர் பண்ணேன். ஸோ அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவர் சொன்னார், அதனால் இது யாருமே பண்ண மாட்டாங்கன்னுலாம் சொன்னார். இதில் சார் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 பேர் போய் கதைலாம் சொல்ல வச்சேன். பட் அந்த கதை அவங்களுக்கு அவர் சாருக்கு இது செட் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேங்க்யூ ஃபார் பீங் எ கான்ஸ்டன்ட் சப்போர்ட். எங்களோட ஐஸ்டியை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பர். ஆல் த வெரி பெஸ்ட் டு டீம் எம்பவர். இந்த சேனல் ரொம்ப ஒரு நல்ல சினிமா ரிலேட்டடான கான்வர்சேஷன்ஸ் அண்ட் சென்சிபிளான டாக்ஸ்லாம் கொடுக்குற ஒரு நல்ல சேனலாக வரணும். அதை நிறைய பேர் பார்க்கணும். ஷுட் பி லைக் விஷிங் யூ ஆல் அ வெரி பிக் சக்ஸஸ். Cafe by Cassette presents The Maathevan Show. நல்ல கான்வர்சேஷன், நல்ல இடம், அட்டகாசமான பிளேலிஸ்ட் வச்சுருக்காங்க அண்ட் சூப்பர்ப் ஹாட் சாக்லேட். தேங்க்யூ ஸோ மச் Cafe by Cassette. இப்போது ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ. நிதானமாக பொறுமையாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. பெட்டர் வீடியோஸ் டு கம்.